dedicate that week for Thanksgiving. பொதுவாக இந்த வருடத்தின் கடைசி வாரத்தை நன்றி அறிதலுக்கு என்று நாம் பொதுவாக சொல்லி அதற்கென்று ஆயத்தங்களை செய்வோம். Yeah, of course it is a good practice. அது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் தான். We have done the same even in the last year. Last week we have done that same. கடந்த வருடம் கடைசி வாரம் நாமும் நம்முடைய சபையில் அதை ஒரு நன்றி அறிதலுக்கான வாரம் என்று தான் நம்ம வைத்திருந்தோம். But today we are not going to do a Thanksgiving service. ஆனா இன்றைக்கு ஒரு நன்றி ஒரு ஆராதனையாக நம்ம இதை வைக்க போவதில்லை. Of course we should give thanks to God on our daily basis, not only on the last week of the year. வருடத்தின் கடைசி வாரம் மாத்திரம் தான் நம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்ல, வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்வது நம்முடைய பிரதான கடமையாக இருக்க வேண்டும். Every month end, every week end, every day end, every minute end, God is good. ஒவ்வொரு மாதத்தின் கடைசியிலும் சரி, ஒவ்வொரு வாரத்தின் கடைசியானாலும் சரி, ஒரு நாட்களின் கடைசியிலும் சரி, இன்னும் சொல்ல போனா ஒரு நிமிஷத்தின் கடைசியில கூட சரி, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So I'm not going to talk about Thanksgiving, but I'm going to continue the series that whatever we are doing here. ஆகவே இன்றைக்கு நன்றி அறிதலுக்கான ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய போறதில்லை. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பகுதியிலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I never intended to deal this subject in this much detail, but I feel like when God is somehow leading us in and through that. நான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை இவ்வளவு ஆழமாக பகிர்ந்து கொள்ளணும் இல்லை தியானிக்கணும்னு நான் பிளான் பண்ணல. ஆனா தேவன் அதன் வழியாக நம்மளை அழைத்து கொண்டு செல்வதனால அதை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். I never preached this before. இதற்கு முன்பாக இதை நான் பிரசங்கம் செய்ததில்லை. In fact, we are planning to deal only the temptation of Jesus Christ as a series. இன்னும் சொல்ல போனா இந்த தொடர் பிரசங்கத்துல ஆரம்பத்துல நம்ம வைத்திருந்த பகுதி இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த சோதனை, அதை மட்டும்தான் நான் எடுத்து பிரசங்கம் பண்ணணும்னு வைத்திருந்தேன். So because we are doing the series like Jesus like or imitate Jesus Christ. ஏன்னா நம்ம இதை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம்ல, இயேசுவை போல இல்ல இயேசுவை பிரதிபலிக்கணும் என்று. So how we need to pray like Jesus, how we need to do things like Jesus. That's what we are doing this. ஆகவே நம்ம தியானித்து கொண்டிருந்தோம் எப்படி இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல எப்படி காரியங்களை செய்யணும் என்று. So now we are in the how we need to handle the temptations, how to handle the temptation, learning that lesson from Jesus Christ. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கணும், இதை நாம் இப்ப இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். So the first lesson that we have learned is we need to understand the love of God. அதுல கற்றுக்கொண்ட முதல் பாடம் நாம் இயேசு கிறிஸ்துவின் இல்ல தேவனின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். So if you understand the love of God, then you will never inherit rejection. நாம் தேவனின் அன்பை முழுமையாக அறிந்து கொண்டோம் என்றால் ஒரு காலம் இந்த புறக்கணிப்பில் இந்த நிராகரிப்பை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். That is the strategy of the devil, or maybe the elementary strategy of the devil. நான் சோதனைக்காரனாக பிசாசானவன் அவனுடைய எல்லாருக்கும் மத்தியிலும் விரிக்கிற ஆரம்ப கட்ட ஒரு வலைனா அது இதுன்னு சொல்லலாம். So we have seen how he played the same game with Adam, the first Adam and Eve, and the last Adam as well. இதே மாதிரியான ஒரு வியூகத்தை எப்படி பிசாசானவன் முதலாம் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்திலும் அதே போல கடைசி ஆதாமுக்கும் இதே ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தான் என்று நாம் தியானித்தோம். So the rejection starts in this way, rejection from God, rejection of God. இந்த நிராகரிப்புல புறக்கணிக்க எப்படி ஆரம்பிக்கணும், முதல்ல தேவன் என்ன புறக்கணிச்சார் நினைப்போம். So that happened in Genesis 3:1 as well as in Matthew 4. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பார்த்தோம். அதே போல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதே வியூகம் தான். So then we understand the rejection of self. அதை தொடர்ந்து நாமளே புறக்கணிக்க வெறுக்க ஆரம்பிப்போம். So they felt, Adam and Eve, they felt, they understood that they are naked. ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு என்னன்னா நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம். And then it leads to in such a way that it's a fear of rejection, hiding away from the presence of God. இது தொடர்ச்சி எப்படி அது போகும்னா ஒரு பயத்தை, நாம நிராகரிக்கப்படுவோம் என்ற ஒரு பயத்தை கொண்டு வந்ததுனால தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை. Then we can see the blaming spirit, we'll start blaming others. அதை தொடர்ந்து குற்றப்படுத்துகிற ஆவியை நாம் பார்த்தோம்ல, மற்றவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிப்போம், மற்றவங்களை தவறுன்னு சொல்லுவோம். Then we'll start reject others. அதை தொடர்ந்து மற்றவங்களை நம்ம ஒதுக்கிடுவோம், புறக்கணிப்போம். I really don't know how many of you really see through your day to day life through these eyes.
உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த காரியங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. No, through these eyes, through this lesson that we have studied. மன்னிக்கவும், நாம் கற்றுக்கொண்ட இல்ல இந்த தியானித்த இந்த பகுதியின் வழியாக உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நீங்க பகுத்தறிய முயற்சி செய்தீங்களான்னு எனக்கு Did anyone தெரியல. perceive rejection this last 1 week? கடந்த ஒரு வாரத்துல யாருக்காவது இந்த புறக்கணிப்பு போன்ற காரியங்களை உங்க வாழ்க்கையில கண்டறிய முடிந்ததா? Did anyone feel that you've been rejected? நீங்க நிராகரிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டானதா? I really don't know how many of you really received the message really. எத்தனை பேர் கடந்த வாரம் இந்த செய்தியை முழுமையா உங்க இருதயத்துல புரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. My objective is, என்னுடைய நோக்கம் என்னன்னா, since we have studied this, இது நாம் படித்ததுனால every time whenever you have a problem at your home, உங்க வீட்டிலே எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் உண்டாகிறதோ, whenever there is an emotional battle, ஒருவேளை உணர்வுகள்ல உணர்ச்சிகள்ல ஏதாவது போராட்டங்கள் வரும்போது, whenever you have an inferiority complex, ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு உண்டாகும் போது, whenever you feel depressed, நாம ஒரு டிப்ரெஷன் ஒரு சோர்வுக்குள்ளாகும் போது, whenever you feel hurt, ஒரு காயப்படும் வேளைகளில், whenever you feel down, சோர்ந்து காணப்படும் போது, those times you need to sit back and just rewind all the things that happened and connect with the dots that we have studied. அந்த நேரங்களில் நாம் கொஞ்ச நேரம் அப்படி அமர்ந்திருந்து நடந்த எல்லா காரியங்களையும் நாம் படித்து தியானித்த இந்த காரியங்களின் வழியாக பகுத்தறிந்து அதன்படி நாம வாழணுங்கிறது தான் இதோட நோக்கம். That is see through the spiritual eyes. ஆவிக்குரிய மனக்கண்கள் வழியாக நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். That is why we are studying this. அதுக்காக தான் இதை தியானிக்கிறோம். If you know what is rejection of God, rejection of self and blaming spirit and hiding from the presence of God and rejection of others, if you have studied all these things but you'll never know how it has been implemented, how it has been attacking in your life, then there is no point of learning all these things. நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கிறது தேவனிடத்துல நிராகரித்தார் என்று நாம் நினைக்கிறது, நாம் மற்றவர்களை நம்மளை நிராகரிக்க ஆரம்பிக்கிறது, மற்றவர்களை குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறது, தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது, மற்றவர்களை நிராகரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 5 காரியங்களையும் நாம் படித்திருந்து அனுதின வாழ்க்கையில அது எப்படி நடக்கிறது, இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அது எப்படி கையாள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் கற்றுக்கொண்டது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். And one more important lesson that we have learned last week is it's all about strongholds. கடந்த வாரம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், அரண்கள். That's what Paul says in 2 Corinthians 10:5. We destroy every arguments and every lofty opinion which is against the knowledge of Christ. 2 கொரிந்தியர் 10:5 பவுல் அடிகளார் சொல்லும்போது இந்த அரண்களை குறித்து பேசும்போது தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்கிறார். Have you in the last 1 week did any one of you just okay, let me think about my background, how did I grow up, how did I learn, what are all the practices that I have followed, is there any stronghold in my life, or is there any thought pattern like that? Have you ever thought about it? கடந்த ஒரு வாரத்துல நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் என்ன பின்னணியில் வளர்ந்தேன், என் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நான் தொடர்ச்சியாக பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதேனும் அரண்கள் போன்ற காரியங்கள் இருக்குதா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எதை கண்டுபிடிச்சிங்களா? Good. Let me tell you, these are all the very practical lessons which can bring peace right away because you are destroying enemy strongholds. நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த தியான பகுதிகள் எல்லாம் நம்ம அனுதின வாழ்க்கையில கடைபிடிக்க முடிகிற ரொம்ப நிதர்சனமான உண்மைகள். நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வருவதற்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். Let me give one practical illustration. ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு உதாரணமா சொல்றேனே. When it comes to my father is always doing things in a perfect manner, white dress and white dhoti and everything should be perfect. எங்க வீட்ல எங்க தகப்பனாரை பார்க்கும்போது எல்லாவற்றையும் அப்படி பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பாரு. அது வெள்ளை ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வெள்ளை வேஷ்டியா இருக்கட்டும், எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பாரு. Morning this time you have to get up, you have to take bath, you have to do a routine and you need to go to the office and everything is on its timetable. எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் வச்ச மாதிரி அட்டவணையின்படி காலைல இந்த நேரத்துக்கு எந்திக்கணும், இந்த நேரத்துக்கு குளிக்கணும், இந்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் அட்டவணையின்படி அந்த கால அட்டவணை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு மனிதர். I have never seen him went late to his office and got blasting from his boss. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில என்னைக்குமே அவர் ஒரு நாள் கூட அலுவலகத்துக்கு லேட்டா போயிட்டு அங்க அவருடைய மேலதிகாரிட்ட திட்டு வாங்கி விடுபட்ட காரியங்களை நான் பார்த்ததே இல்லை. I have never seen him having a dirty dress.
எப்பொழுதுமே ஒரு அழுக்கு ஒரு ஒரு உடையுடன் அவர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. Even the casual dress will also be in the white color sometimes. சில நேரங்கள்ல அவர் ரொம்ப கேஷுவலா ஃப்ரீயா போடுற ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அதையுமே வெள்ளையில போடுற அளவுக்கு அவர் கேர்ஃபுல்லா இருப்பார். After I started studying all these things, ஆனா இந்த காரியங்களாம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்த பின்பு I should understand that is not just his own practice. நான் புரிந்து கொள்ள வேண்டும், இது அவருடைய பழக்க வழக்கம் மாத்திரமல்ல. This is like I need to go back to the previous generation. I need to look at my grandma. நான் இதற்கு முந்தைய தலைமுறைக்கு சென்று எங்க பாட்டி எப்படி இருந்தாங்க என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். My grandma, her nature is never compromise when it comes to taste, never compromise when it comes to cleanliness of home, and never compromise when it comes to clothing. எங்க பாட்டியோட வாழ்க்கையை பார்க்கும்போது எங்க பாட்டி உணவின் சுவையில ஒரு நாள் சமரசம் செய்ய மாட்டாங்க, வீடு சுத்தமா இருக்கிறதுல ஒரு நாள் சமரசம் செய்ய மாட்டாங்க, உடை எப்படி உடுத்தணுங்கிறதுல ஒரு நாள் சமரசம் செய்ய மாட்டாங்க. Of course it is all good. அதெல்லாம் நல்லது தாங்க. But I know there are so many times it created lot of challenges at home. ஆனா இதை பின்பற்றுவதனால அது அப்படியே இருக்கணும் என்று எதிர்பார்ப்பதனால பல நேரங்கள் எங்க குடும்பத்துல பல குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கு அது வழிவகுத்தது. That thought process has been inherited from his mother to my dad. எங்க தகப்பனாரின் இந்த மன ஓட்டம் அவங்களோட தாயாரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. So later point of time I could see there are so many things in my dad's life, there are a lot of challenges. பின்னாட்கள் என்னால் ஒரு காரியத்தை நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சு, இது அப்படியே பின்பற்றுவதனால என் தகப்பனாருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்தது. Because when it comes to taste, when it comes to perfection, everything, it's all good things, but still it's not only like a good disciplinary things, but it will become a stronghold not knowing by them. இது நல்ல உணவு இப்படிதான் இருக்கணும், இந்த சுவையில தான் இருக்கணும், உடை உடுத்தும் போது இந்த வகையில தான் உடுத்தணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடைபிடிப்பது நல்லது, அது ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு காரியங்கள் தான். ஆனால் அது அப்படியே கடைபிடிப்பதன் மூலமாக அது வீட்டில் மற்றவர்களுக்கு அவர்கள் அறியாமலே சில பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. No, what I'm trying to say is they thought they are doing good, they are following a best practices. மன்னிக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சரியாக தான் இருக்கிறேன், ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. If you see outwardly, exactly that is perfect. வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஒரு பூரணமாக சிறப்பானதாக காட்சி அளிக்கிறது. But when you see through spiritual eyes, ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது this is something devil is using these good practices and making it as a stronghold. பிசாசானவன் இந்த சில நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்து பயன்படுத்தி அதை ஒரு அரண்களாக அவன் மாற்றி விடுகிறான். My dad will never compromise in taste. எங்க அப்பா என்னைக்குமே அந்த உணவின் ருசியில சமரசம் செய்ய மாட்டார். And my dad never compromise in his attire. தான் எப்படி உடை அணிகிறானே அந்த 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 விதத்துல என்னைக்கும் அவர் சமரசம் செய்ய மாட்டார். Both of them are good things. இந்த இரண்டுமே நல்ல காரியங்கள். But let me tell you how that has been disturbed my dad's life in the later point of time. ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த பழக்க வழக்கம் பின்னாட்களில் என் தகப்பனின் வாழ்க்கையில கொண்டு வந்த சவால்கள். My dad wants to wash his clothes by himself. எங்க அப்பா எப்பொழுதுமே தான் துணிகளை தானே துவைக்கணும்னு நினைப்பார். He met an accident. ஒரு முறை ஒரு விபத்தை சந்தித்தார். He couldn't wash his clothes now. இப்போ அவரால் அவருடைய துணிகளை துவைக்க முடியல. Now it became so critical for him to get compromised. இப்போ இந்த விஷயத்துல சமரசம் செய்யாம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. Because I know whoever washes, my dad has his own specifications. யார் துவைச்சாலும் எங்க அப்பா இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்திருப்பார். My grandma and then my mom then my dad, that's it. எங்க பாட்டி, அது பின்பாக எங்க அப்பா, எங்க அம்மா, அவ்வளவுதான். Nobody else can match that specifications. அவர் எதிர்பார்க்கிற அந்த அந்த ரிக்வயர்மென்ட் வேற யாராலும் நிறைவேற்ற முடியாது. Even though we did our best, எங்களால முடிந்த சிறந்ததை நாங்க செய்ய முயற்சித்தாலும், even though we did with all our love, எங்களால் முடிந்த மற்றும் முழு இருதயத்தின் அன்போடு செய்தாலும், it is very hard for my dad to just reduce his expectations. அவருடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்றது அவருக்கு ரொம்ப கடினமா இருந்தது. Then he understood. அப்போ அவருக்கு ஒரு காரியம் புரிந்தது. Wow, this is not just a disciplinary thing, this is a kind of a bondage. இது ஏதோ ஒரு நல்ல பழக்க வழக்கம் மாத்திரமல்ல, இது ஒரு கட்டுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று. Then of course it is hard, but later he understood. கடினமா தான் இருந்தது, ஆனா பின்னாட்கள் அவருக்கு அதை குறித்து புரிய ஆரம்பித்தது. And one more thing when it comes to taste, உணவின் ருசியை பொறுத்த மட்டும் சொல்லி he had a heart problem. அவருக்கு இருதயத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. And doctor said you have to avoid all these foods. அப்போ மருத்துவர் சொன்னார் இந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும்னு. It is very hard for my dad to accept all those foods.
இந்த இந்த காரியங்கள்லாம் இல்லாத மற்ற உணவுகளை சாப்பிடுவது ஏற்றுக்கொள்வது எங்க அப்பாவுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. Because 70 years lived in that life. ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருடம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து விட்டார். Now they couldn't change it. இப்போ அதை மாற்றணும்னு சொல்லும்போது மாற்ற முடியல. It is not wrong. அது தப்பு இல்ல. They thought it is a good practice. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம ஒரு பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம்னு. But devil is using that good practice as a stronghold in his mind. ஆனா பிசாசானவன் அந்த நல்ல பழக்க வழக்கத்தையே தகப்பனாருடைய மனதில ஒரு அரண்களாக ஒரு கட்டுகளாக வைத்து விட்டான். And it is very hard for him to eat. இப்போ சாப்பிடுறது அவருக்கு ஒரு கடினமா இருந்தது. It was literally a strong, literally it was a stronghold to break, and it took a lot of time for us. அது அந்த அந்த அரண்கள்ல இருந்து வெளிவருவதற்கு அதை உடைப்பதற்கு ரொம்ப கடினம், ரொம்ப நாட்கள் முயற்சி செய்து அதை விட்டு வெளியே வர முடிந்தது. That is why we learned all these things later point of time. இதெல்லாம் பின்னாட்கள் நாங்க இதை குறித்தெல்லாம் கற்றுக்கொண்டோம். So I want you to see those things in that way. ஆகவே நீங்க எதை பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு மன கண்களோட பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். In your life, உங்க வாழ்க்கையில தேடி பாருங்க. Even a small practices that you thought it is good and keep doing it, fantastic. But imagine or just evaluate yourself, can I survive without doing that practice? உங்க வாழ்க்கையில நீங்க படைபிடிக்கிற சிறு சிறு பழக்க வழக்கங்களா இருக்கலாம், நல்ல பழக்க வழக்கம், அதை தொடர்ந்து செய்வது நல்லது, சிறந்ததுதான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாளைக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில இல்லாவிட்டால் என்னால இதை சமாளிக்க முடியுமா, என்னால வாழ முடியுமா என்று. If you have a stronghold like without praying I cannot go, fantastic, it is good. ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு அரண்கள் இருக்குது, ஐயா நான் ஜெபிக்காம என்னால இருக்க முடியாது, நீங்க ஒரு அரண் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது, அப்படியே இருங்க. Or if you have a stronghold in such a way that I cannot keep myself idle without being communicating with God, fantastic, that is good. இல்லனா நான் சும்மாலாம் என்னால இருக்க முடியாது, எப்பொழுதும் நான் தேவனோட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழ ஆசைப்படுறேன், அப்படிதான் இருப்பேன்னு ஒரு அரண்கள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா அருமையானது, தொடர்ந்து அப்படியே இருங்க. But is there anything, if it is a non-godly or it's ungodly, or maybe it is right according to the world standard, if you keep that as a practice, that is, you need to evaluate that. ஆனா ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது என்றால், இல்லைன்னா உலகத்தின் அளவீட்டின்படி இது நல்ல காரியம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அரண்களாக கட்டுப்பாடுகளாக மாறி இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And let me give one more lighter note and move on. இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்றேன். My grandma, எங்க பாட்டி, my dad, தொடர்ந்து எங்க அப்பா. that stronghold had not stopped with my dad. அங்கோட இந்த அரண்கள் அங்க நிக்கல, it's moved to my sister. அப்படி எங்க அக்காவுக்கு வந்துடுச்சு. Thank God she is not here now. நல்லவேளை அக்கா இன்னைக்கு இல்ல. But truth is the truth. ஆனா உண்மைதான். I have told her thousands of times. பல நேரங்கள் ஆயிரக்கணக்கான முறை என் அக்காவிடமே நான் சொல்லி இருக்கிறேன். கொஞ்சமா ரட்சிப்புகளை நடத்திட்டோம். We are trying to bring into the right way slowly. But if you drill down, ஆனா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, my sister was raised by my grandma for a while. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டினால என் அக்கா வளர்க்கப்பட்டார்கள். So whenever people saw my sister, they thought, wow, she is made clean, perfect always, because that is my grandma's work. ஏன்னா எப்பொழுதெல்லாம் எங்க அக்காவை பார்க்கும்போது ஜனங்கள் சொல்லிற காரியங்க ரொம்ப அருமையா இருக்கிறாங்க, கரெக்டா உடை அணிந்திருக்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாவற்றுக்கு பின்னாடி எங்க பாட்டியின் வளர்ப்பு இருந்தது. In that small age, that has been injected in her mind. இந்த சின்ன வயசுல இந்த காரியங்கள் எண்ணங்கள் எல்லாம் அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டது. Later it has been watered by my father. அதை தொடர்ந்து பின்னாட்ல எங்க அப்பா அதுக்கு தண்ணி ஊற்றினார். My father appreciated, oh, she is perfect always. எங்க அப்பா எப்பொழுது எடுத்தாலும் அவங்களை பாராட்டி, அவங்க கரெக்டா இருக்காங்க, அவங்களை பாராட்டுவாங்க. Look at her washing. அவங்க துணி துவைக்கிறத பாருங்க. Look at her cooking. அவங்க சமைக்கிறத பாருங்க. Look at her cleaning the home. வீடு எப்படி ஒரு ஒழுங்காக வைத்திருக்கான்னு பாருங்க. இது எப்படி நான் பவுல் விதைச்சா அப்போலோ நீர் பாய்ச்சறாங்க மாதிரி. The way Paul was sowed and Apollo watered. Now my grandma sowed. எங்க பாட்டி விதைச்சாங்க. And my father watered. என் தகப்பனாருக்கு தண்ணி ஊற்றினார். Unfortunately my brother-in-law reaped. ஆனா என்னுடைய அத்தான் அதனுடைய பலன்களை அனுபவித்தார். But in a negative way. ஆனா நெகட்டிவான எதிர்மறையாக. He is completely opposite in a compromised lifestyle. ஏன்னா அவருடைய வாழ்க்கை இதற்கு நேர் எதிர்மறையான வாழ்க்கை. அவர் இஷ்டம் போல இருப்பாரு. military background, ஒரு military backgroundல இருக்கிறவர் அங்க போட்டு பாடா படுத்துறாங்க, இங்க வந்து ரிலாக்ஸா இருக்கும்போது இங்க திருப்பி military. The moment you get into military in the office, you'll have a very rigid lifestyle and he wants to have a relaxed lifestyle in the home, but the moment he enters home again there's a rigid that is enforced upon him.
I know they will watch this video, கண்டிப்பா இத பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். but it is truth. ஆனா உண்மைதான். Why I am saying this example from my life, from my family? ஏன் என் வாழ்க்கையில இருந்து என் குடும்பத்தில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். Go back and do the research. உங்க வாழ்க்கையை நீங்க போய் யோசிச்சு பாருங்க. பிரதர், எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கவே பிடிக்காது. Brother, I don't like eating potatoes. Why potato you don't like? ஏன் இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கல? Ask 5 whys. 5 முறை ஏன் என்று கேள்வி கேட்டு You will end up with some stronghold. கண்டிப்பா அது ஏதோ ஒரு அரண்கள்ல வந்து முடியும். Let me tell you, your children will build a stronger stronghold than you, for sure. ஒரு காரியத்தை சொல்றேனே, உங்களை விடவும் ஆழமாக ஒரு பெரிய அரண்களை உங்களுடைய குழந்தைகள் வருங்காலத்துல கட்டி இருப்பாங்க. நீங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா அவன் எப்படி சொல்லுவாங்க, அதுல கிழங்கே உடம்புக்கு கேடுமா. Maybe you say I don't like potatoes, but later point of time he would say any vegetable that born from the ground is bad. Strongholds. அரண்கள். It is all, we thought it is all, it's a practical, no, it's lighter things. No, it is all the practical way. It's all the practical things that the church has to teach. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாக சபை கற்றுக்கொள்ள வேண்டும். சபை இதை குறித்து சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். If you behave like how to say like not human being towards your family, ஒருவேளை நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மனுஷனா இல்லாம பிஹேவ் பண்ணீங்கன்னா, நடந்தீங்கன்னா, your children, உங்களுடைய குழந்தைகள் வளரும்போது surely will behave, கண்டிப்பா எப்படி இருப்பாங்கன்னா, non behave like a human being. ரொம்ப மோசமாக மனுஷனே இல்லாத மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி எனக்கு ஆங்கிலத்துல டீசென்ட்டா சொல்ல எனக்கு தெரியல. I do not know how to put in a right words. Or if you bark twice at your wife, நீங்க ஒருவேளை உங்க மனைவிட 2 முறை கோபப்பட்டு கத்துனீங்கன்னா, அப்படியே சொன்னேன்னா, குறைச்சிங்கன்னா, let me tell you, ஒரு விஷயத்தை சொல்றேனே, it's a kind of prophecy. ஒரு தீர்க்கதரிசனம் கூட வச்சுக்கோங்க. Your kid, உங்க குழந்தை will do much more better than you in parking. இதை விட மோசமா அதிகமா குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அன்னைக்கு ஏன் குறைக்கன்னு கேட்க கூடாது. But don't ask why he is like that on that day. These are all the biblical principles. இதெல்லாம் தான் வேதாகமத்தின் நாம் கற்றுக்கொள்கிற அடிப்படை சத்தியங்கள். That is why Paul saying any thought process, அதனால தான் பவுல் சொல்லும்போது எந்த தர்க்கங்களாக இருந்தாலும், any lofty opinion, எந்த மேட்டிமையான எண்ணங்களாக இருந்தாலும், we want to break it. அதை நாம் உடைக்க வேண்டும். Every thought we want to captivate. அதை நாம் சிறைப்படுத்த வேண்டும். அவன் ரிமூவ் பண்ணனும் சொல்ல, அதை அடக்கி ஆண்டு சிறைப்படுத்தி வெளியில வராம பண்ணிரணும்ங்கறான். Paul says it's not about removing, அதை எடுத்து விடுவதல்ல, but Paul says you have to capture it, you have to bring it under control, and you have to put it in prison. I will show you how these things are operating even in the church. சபைக்குள்ளும் இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கு விவரிக்கிறேனே. Let me put you how many practices that we are following in the church just not because of not understanding this stronghold. நம்முடைய சபையில பல காரியங்களை பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வருகிறோம். அது ஏன் நடக்குதுன்னா, இந்த அரண்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே தான். It's our church, let me put it straight away. நம்ம சபை, நம்ம ஜனங்களை நேரடியாவே சொல்றேனே. Why do we believe if you clap hardly, so hardly, and the Spirit of God will be descended? Stronghold. Because of lack of understanding. நம்ம என்ன நம்புறோம்? வேகமாக கைத்தட்டினால் ஆவியானவர் இறங்கி வருவார், அவருடைய வல்லமை இருக்கு நம்ம நினைக்கிறோமே. தவறு, இது ஒரு அரண்கள். You have never seen that in the Bible. வேதத்துல எங்கேயாவது இப்படி ஒரு காரியம் இருக்குதா? இல்லை. Our Holy Spirit is in the hand of a drummer. Poor understanding. இல்ல, ஆவியானவர் வருவதும் வராததும் கொட்டடிக்கிறவர் கையில இருக்குது. தவறான புரிதல். நான் கூட ட்ரம்மர் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட். Let me tell you, we are going to study the book of Galatians. நாம் கொலோசியர் புத்தகத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். Paul dealt all that. இதெல்லாவற்றையும் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். Just because of lack of understanding. அறிவின்மையினாலே உண்டாகிற காரியங்கள் தான் இவை. So the first part is, no, if you don't understand the love of God, then you will feel rejected, you will feel have rejection, and you will build strongholds. முதல் பகுதி, நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தால், நாம் தேவனால் நிராகரிக்கப்பட்டோம் என்று நம்மை நாம் நினைத்து கொண்டு ஒரு புறக்கணிக்குள்ளாக நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். Then resisting the devil. அதை தொடர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதை கற்றுக்கொள்கிறோம். You need to understand the will of God. முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். Jesus Christ conquered the devil. இயேசு பிசாசை மேற்கொண்டார். Why? ஏன்? See, even though making the bread from stones and eat, it is nothing wrong in it, but still this is not the command from the Father.
அன்றைக்கு அங்க இருந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி அதை சாப்பிட்டிருந்தா அதுல எந்த தப்பும் இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை. ஆனாலும் இயேசு அதை ஏன் செய்யவில்லை என்றால் இந்த கட்டளை தகப்பனிடத்திலிருந்து வந்த கட்டளை அல்ல. Because he said, John 5:19, he said, I can do nothing on my own accord. யோவான் 5:19 சொல்லும்போது என் சுய சித்தத்தினால் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். And John 5:30, he says, I can do nothing on my own. யோவான் 5:30 சொல்லும்போது என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது. And John 6:38, யோவான் 6:38, I came down from heaven not to do my own will but the Father's will. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தது என் சொந்த சித்தத்தை செய்ய அல்ல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. And John 8:28, he said, I do have no authority. யோவான் 8:28 சொல்லும்போது எனக்கு சுயமாய் ஒரு அதிகாரம் இல்லை என்கிறார். For what? Not even to speak. பேச கூட இல்லன்றார் அவரு. Who is this person? சொன்னது யாரையா? Second person of Trinity. திரித்துவத்தின் இரண்டாம் தேவன், Sovereign God. சர்வ வல்லமையுள்ள தேவன், Eternal word. நித்தியமான வார்த்தையானவர், Life giving word. ஜீவனை தருகிற Life giving வார்த்தையானவர், spirit. ஜீவாதிபதியான தேவன். But he said, ஆனா அவர் சொல்லும்போது I don't have any authority. எனக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்கிறார். In fact, John 8:42, யோவான் 8:42 சொல்லும்போது I came not to of my own accord but he is sent to me. நான் என் சொந்த சித்தத்தினால் வரவில்லை, அவர் என்னை அனுப்பினார் என்கிறார். And John 14:10, even the words that I speak, it is not on my own authority. யோவான் 14:10 சொல்லும்போது நான் பேசும் வார்த்தைகளும் என் அதிகாரத்தினால் நான் பேசவில்லை. Even for my speaking or even for my seeking or even for my doing anything and everything I will do according to the will of the Father. நான் பேசுறதா இருந்தாலும் சரி, நான் தேடுறதா இருந்தாலும் சரி, நான் எதை செய்யறதா இருந்தாலும் சரி, அது என் பிதாவின் சித்தத்தையே மாத்திரம் செய்வேன் என்கிறார். Just look at the importance of knowing the will of the Father. இத பார்க்கும்போது இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் நமக்கு புரியணும். See, he is the second person of Trinity. அவர் திரித்துவத்தின் இரண்டாம் நபர். He came to this world. அவர் உலகத்துக்கு வந்திருக்கிறார். Nobody can stand against him. அவர் எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது. Nobody can resist him. அவர் எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது. All powerful, சர்வ வல்லவர், all knowing, சர்வ ஞானி, and omnipresent, சர்வ வியாபி, and God of sovereign. ஏக சக்கராதிபதியான தேவன். But still he says, ஆனா அவர் சொல்லும்போது, oh, I am here in this earth. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். Still 100% God. நான் இப்பொழுதும் 100% தேவன் தான். But I came as a man. ஆனா இந்த உலகத்துல மனிதனாக வந்தேன். Even though I am 100% divine, but still I adhere to the will of the Father. நான் 100% தெய்வத்தன்மை உடையவராகவே இருந்தாலும் நான் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வேன் என்கிறார். That much, if Jesus himself given this much importance, then how much more importance that we need to give when it comes to the will of God. திரித்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசுவானவரே பிதாவின் சித்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. So from today onwards, ஆகவே இன்றிலிருந்து maybe this week or next couple of weeks, இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு we are going to study about this one topic, the will of God. இந்த பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம், இந்த தலைப்பு குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Maybe today it's like a Bible study. I'll just go through a lot of scriptures. ஒரு இன்னைக்கு ஒரு வேத பாடம் மாதிரி अनेक வசனங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். Maybe people those who are not able to make it, if they really do have the interest, let them listen. ஒருவேளை இன்னைக்கு வர முடியாதவர்கள் கூட ஆர்வமுடையவர்கள் இந்த ஆடியோவை கேட்டு அதனால பயன்பெறலாம். Because I personally feel like this is a very important subject that the church has to teach. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா சபைக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம் இது என்று. Look at our conversation. இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு முறைகளை பாருங்களேன். Each and every statement we put, oh, if it is God's will. நம்ம எப்போ சொல்ற வாரியம் கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னா. You know, one time we asked one person to come and testify, share your testimony. ஒரு முறை ஒரு மனிதரிடத்தில் நீங்க வந்து உங்களுடைய சாட்சியை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். And the response of that person, அதுக்கு அவங்க சொன்ன பதில், if God's will, I will come and give the testimony. கடவுளுக்கு சித்தமா இருந்தா நான் வந்து சாட்சி சொல்றேன் பிரதர். அது எதுக்கு கடவுளுக்கு சித்தமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணுமா? Do you need to understand God's will to share about God's testimony? Go and be my witness. That is already written. That will of God has been already written and given.
தேவன் எழுதி கொடுத்த அவருடைய சித்தத்தை நாம் திறந்து பார்க்கும்போது நீங்கள் சென்று எனக்கு சாட்சிகளா இருங்கள் என்று ஏற்கனவே தம்முடைய சித்தத்தை மிக தெளிவாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். But now people are saying that, okay, if it is God's will, I will come. ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னா தேவனுக்கு சித்தம் இருந்தா நான் வரேன் பிரதர். And for anything and everything we'll put a word, God's will. எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னா. பிரதர் எப்போ ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வருவீங்க? When will you come back from your home? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வருவேன். If it is God's will, I'll come back next week. டிக்கெட் போட்டீங்களா? அது போட்டேன். Have you put your ticket? Yes, I have done that. எப்படி கனெக்ட் பண்றது? How can I இந்த ரெண்டு எப்படி நான் புரிந்து கொள்வது? You put the ticket for next week return. அடுத்த வாரம் திரும்பி வருவதற்கு நீங்க டிக்கெட்டை போட்டு ஆயத்தமாட்டீங்க. But you are telling me that if God's will, I will come. ஆனா சொல்லும்போது என்ன சொல்றோம்? கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் வரேன் பிரதர்ன்றோம். ஏன் சம்பளம் வாங்கும்போது இப்படி சொல்ல வேண்டியதானே? Maybe when the moment you get your salary, can you say that if it is God's will? சார் வச்சிடுங்க. You can have it. If it is God's will, if it is கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னா I will get it. நான் சம்பளத்தை வாங்கிக்கிறேனே. அதெல்லாம் நமக்கு God's will தேவையில்லை. In such situations we don't ask for God's will. Is marriage fixed? கல்யாணம் முடிவே செய்தாயிச்சா? If it is God's will, கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னா we'll go for the alliance. அந்த அலையன்ஸை நாங்க எடுத்து செல்ல ஆரம்பிப்போம். பட் மற்றதெல்லாம் process முடிச்சிட்டீங்களா? Have you completed all the other process? மேரேஜ் கார்டு அடிக்க வேண்டியிருக்கு. Everything else done. Only God is pending. Why do you put the word God's will? எதுக்காக இந்த கர்த்தருடைய சித்தம்ங்கற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்? Attending the interview, ஒருவேளை ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்றோம். Get the offer letter. அங்க செலக்ட் ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு. But finally we'll say, ஆனா கடைசியா சொல்றோம், if it is God's will, I will go and join. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அந்த கம்பெனில போய் சேர்ந்து. அப்ப இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது? Then what about the interview? ஆஃபர் லெட்டர் வாங்குனது? What about getting the offer letter? ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏற்பாடு பண்ணது? What about planning for all the transfer formalities? எல்லாத்துக்குமே God's will. எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொல்லிற வார்த்தை கர்த்தருடைய சித்தம். Let me come to the church. சபையும் சில காரியங்களை சொல்றேனே. Brother, what are you going to preach today? சகோதரரே, இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போறீங்க? If it is God's will, கர்த்தருக்கு சித்தமா இருந்தனா I preach the love of God. கர்த்தருடைய அன்பை குறித்து நான் பிரசங்கம் செய்வேன். நோட்ஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க? Then why do you prepare your notes? Love of God க்கு நோட்ஸ் வச்சிருக்கேன். I prepared based on the love of God. அப்ப சும்மா முன்னால God's will. Then why do you add an adjective in everything as a superscriptural saying God's will? There was a prayer meeting once. ஒரு முறை ஒரு ஜெப கூட்டம் இருந்துச்சு. And one person was keep on preaching. அந்த மனிதர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். And the end time has come already. முடிவு நேரம் ஏற்கனவே வந்துடுச்சு. So they have to finish by maybe approximately 2:30 or whatever it is. ஒருவேளை ஒரு 2:30 மணிக்கு முடிக்கணும்னு வெச்சுப்போமே அந்த கூட்டத்தை. But the person was keep on preaching. ஆனா அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். And everybody is just giving the sign language saying that, okay brother, time is up, could you please complete it? எல்லாரும் தங்கள் உடல் அசைவுகள்னால உடல் மொழியினாலேயே ஐயா நேரம் ஆயிடுச்சு ஐயா முடிக்க முயற்சி எடுங்கன்னு சொல்லி கன்வே பண்ண ஆரம்பிச்சாங்க. He also noticed that. அது அவரும் பார்த்துட்டாரு. But he is just blasting and all these things and finally he finished the preaching. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களும் சொல்லி வச்சு செஞ்சு கடைசியா முடிச்சாரு. Blasting. Okay, kind of. He did all that. அவர் எல்லாத்தையும் சொல்லி முடித்த பின்பு and once it's all over, அது முடிஞ்ச பின்பாக people slightly went to him. ஜனங்கள் கொஞ்சமா அவரிடத்துல சென்று, oh brother, actually we need to finish by this time. சகோதரரே நம்ம இந்த நேரத்துக்குள்ள இத முடிக்கணும் ஐயா. If the spirit of God is willing to take further, who are you to stop that? ஆவியானவர் அதற்கு மேலே செயல்பட நினைத்தால் அதை தடுப்பதற்கு நீ யார்? That is the will of God. அது தேவனுடைய சித்தம் அல்லவா? God's willing. கர்த்தரின் சித்தம். Who are you to tell me to stop? நீங்க யாரையா என்னிடத்தில் வந்து நிறுத்த சொல்வதற்கு? And another day, there was another meeting, he was also there. இன்னொரு நாள் இதே போல இன்னொரு பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு அவரும் இருந்தார். Let's assume that same 2:30 is the the end time. நம்ம நினைத்துக்கலாம் 2:30 மணிக்கு அதை முடிக்கணும்னு வெச்சுப்போமே. So today, this particular day, இந்த நாள்ல he finished Pope sharply to 25. 2:25க்கு கரெக்ட்டா அந்த மெசேஜை முடிச்சிட்டார். And he started moving quickly. முடிச்சிட்டு உடனே அவர் கிளம்ப ஆரம்பித்தார். And I went and asked. நான் பின்னாடியே சென்று அவர்ட்ட கேட்டேன். Brother, why are you leaving quickly? அண்ணே ஏன் உடனடியா கிளம்பிட்டீங்க? I have a meeting today. எனக்கு மீட்டிங் இருக்கு. ஓ இப்போ ஸ்பிரிட் வில்லிங் கிடையாது. If it is meeting, then what about God's will? Oh, if you have 2:30 meeting, then Spirit of God will not have that will of God. ஒருவேளை 2:30 மணிக்கு உங்களுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தனா அன்னைக்கு ஆவியானவருக்குலாம் அஜெண்டா கிடையாதா? If there is no meeting and meeting for there is no meeting for you and meeting for everybody, still Spirit of God is ruling and reigning. ஒருவேளை உங்களுக்கு 2:30 மணிக்கு மீட்டிங் இல்ல, ஆனா சுத்தி இருக்கிற மற்ற எல்லாருக்கும் மீட்டிங் இருந்தாலும் அன்னைக்கு ஆவியானவர்
அவர் காரியங்களை அவராகவே செயல்பட்டு காரியங்களை செய்து முடிச்சிரும் நீங்க சொல்றீங்களா? Will of God. கர்த்தருடைய சித்தம் வர சொல்றோம். எல்லாத்துக்கும் will of God. Anything and everything we quote as will of God. But let us start studying the will of God from the word of God. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நாம் தியானிக்க But போறோம். let me tell you that the importance of knowing the will of God. முதலாவதாக இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Very plain statement. ரொம்ப எளிதான வாக்கியங்கள். If you don't know the will of God, உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னவென்று தெரியவில்லை என்றால் you are not a wise person. நீங்கள் ஒரு ஞானவான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? சத்தமா சொல்லுங்களேன். Out of your confession. உங்களின் வார்த்தையின்படியே. But let's look at the scripture. வசனத்தை பார்ப்போமே. The first Ephesians chapter 5 verse 10. எபேசியர் 5:10. I'm going to reading that passage, okay? It's not just one verse, I'm just going to reading the passage. அந்த முழு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அந்த ஒரு வசனம் மாத்திரமல்ல. Paul says in this way, பவுல் சொல்லும்போது, try to discern what is pleasing to the Lord. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Discern it. சோதித்து பாருங்கள். Examine it. சோதிச்சு அறியணுங்க. Check it. அதை தேடி பார்க்கணும். Oh, lightly or strongly? ஏதோ கொஞ்சமா தேடி பார்க்கணும் இல்ல ஆழமா தேடி பார்க்கணுமா? Deeply or lightly? ஆழமா பார்க்கணுமா இல்ல மேலோட்டமா பார்க்கணுமா? Oh, 15th verse. 15வது வசனம் சொல்கிறது. Look carefully then how you walk, not as unwise but as wise. ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. Oh, you need to discern it. சோதித்து பார்க்கணும். And before you need to walk, before you need to adopt, you need to be so careful. நடக்கும் முன்பாக காரியங்களை பின்பற்றும் முன்பாக கவனமா இருக்கணும். When? எப்போ? Ephesians 5:16. எபேசியர் 5:16. Making the best use of the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Look at the subject Paul is touching. பவுலடிகளார் எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் நோக்கி பாருங்க. Discern it. சோதித்தறியணும். What I need to discern? எதை சோதித்தறியணும்? I need to find what is pleasing to God. கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு நான் சோதித்தறியணும். If I don't find what is pleasing to God, then automatically I will do what is pleasing to the devil. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நான் சோதித்து அறியவில்லை என்றால் கண்டிப்பா பிசாசுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிப்பேன். Why should I know? Why should I discern what is pleasing the will of God? What is pleasing to God? எதுக்காக நான் கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று சோதித்து பார்க்கணும்? Oh, I need to walk accordingly. அப்பொழுதுதான் எப்படி நான் நடக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்வேன். Let me put in this way. இல்ல இப்படி சொல்றேனே. I really don't know how to walk. எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியலங்க. And this is the evil world. இது ஒரு பொல்லாங்கான தீமையான உலகம். If I don't walk rightly, இங்க சரியான விதத்துல நடக்கலனா I will be end up in danger. நான் ஆபத்துல போய் முடிந்து விடுவேன். So, ஆகவே I look at God. நான் தேவனை நோக்கி பார்த்து I'm trying to find what is pleasing for him. தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சோதித்து அறிகிறேன். I need to get it. அதை பற்றிக்கொண்டு I need to walk properly. அதன்படியே நான் நடக்க வேண்டும். When? எப்போ? This time. இந்த நேரத்துல. The days of evil. காலம் பொல்லாதவைகளா இருக்கிறது. So still the days are evil. காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால I need to utilize this time. இந்த நாட்களை நான் பயன்படுத்தி to know his will. கர்த்தருடைய சித்தம் என்னென்று அறிந்து கொண்டு and walk carefully. கவனமாக நடக்க வேண்டும். That's okay man. It's too much. Don't give more emphasis on this. ஐயா இது இருக்கட்டும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு அழுத்தம்? எதுக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க? For everything you will ask for the will of God. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கணுமா? You will walk according to the will of God. எல்லாத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கணுமா? Okay, then let me answer the 17th verse. அப்படினா அதுக்கான பதில 17ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறார். Therefore do not be foolish but understand what the will of the Lord is. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படினா அது எப்படி சொல்லலாம்? So how can I tell this? How can we simply translate it? இந்த வசனத்தை ரொம்ப எளிதா மொழிபெயர்க்கணும். எப்படி மொழிபெயர்க்கலாம்? If you don't know the will of God, then you are a fool. கர்த்தருடைய சித்தம் தெரியலனா நாம் ஒரு முட்டாளுங்க. If you don't know the will of God, you are a fool and your every step is a foolish step. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெரியவில்லைன்னா நாம் ஒரு முட்டாளா இருப்போம். நாம செய்யற எல்லா காரியங்களும் ஒரு கேலிக்கூத்தா தவறானதாக இருக்கும். So if you don't understand what is the will of God, கர்த்தருடைய சித்தம் என்னவென்று தெரியவில்லை என்றால் and you are doing things without discerning it, பகுத்தறியாம நம்ம காரியங்களை வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும் போது Bible says you are behaving like a fool. வேதம் சொல்கிறது நாம் மதியற்றவர்களாக இருக்கிறோம்.
முட்டாளா இருக்கிறவங்க கூட சொல்லலாம். We can also call it directly as plain foolishness. So I don't want to live as a fool in this world. நான் இந்த உலகத்துல முட்டாளாக இல்லாம இருக்கணும்னா The first thing I should know is முதலாவதாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய I should காரியம் understand the will of God. தேவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியணும். That much important it is. ஆகவே இது ரொம்ப முக்கியம். Let me give a couple of scenarios from the Bible so that you can understand easily. வேதத்துல இருந்து ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். Let's look at the life of Noah. நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். It's like Noah, God is asking, okay, bring all the animals and every living creature into the boat. கர்த்தர் நோவாவிடம் சொன்னார், சகல விதமான ஜீவ ஜந்துங்கள், சகல ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அந்த பேழைக்கு அழைத்து வரும்படி. Okay, it is all done, Lord. ஐயா அதெல்லாம் செய்துட்டோம் ஐயா. Okay, you go inside. இப்போ நீ உள்ள போ. Why? ஏன்? You go inside, I lock it. நீ உள்ள போ, நான் கதவை பூட்டிக்கிறேன். No, I have prepared a lock even inside as well. ஐயா நான் உள்ள இருந்து கூட நான் ஒரு பூட்டு செஞ்சு வச்சிருக்கிறேனே. Let me put that lock. நான் பேழைக்குள்ள போயிட்டு அந்த பூட்டை போட்டுக்கிறேனே. நீ உள்ள போய் இந்த பூட்டை போடுவே இல்லையோ? Whether you go inside and lock yourself inside or வெளியில not, நான் ஒரு பூட்டை போட போறேன். I am going to lock you from outside. Inside the lock, if you put it, you will open it. உள்ள நீ உன்னை பூட்டி வைத்துக் கொண்டால் நீ நினைக்கிற நேரத்துல நீ திறந்து வெளியே வர முடியும். God would have come and told Noah, please watch yourself, lock it carefully, everywhere will be water, and one day the rain will stop, and one day the water will just go, it just will be dried out. Then you open it carefully, okay? Please careful, your family is inside. அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். Maybe God would have come and told to Noah, ஒரு நாள் மழை வரும்போது இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தண்ணி நிரம்ப ஆரம்பிக்கும், ஜல பிரபலமாக மாறிவிடும். அப்போ நீ கண்டிப்பா உள்ள உன் குடும்பம் எல்லாம் வைத்து நன்றாக பூட்டிக்கொள். ஒரு நாள் மழை நிற்கும், மழை நின்ற போது தண்ணீர் வற்றி பூமி உலர்ந்து காய்ந்து விடும். அதன் பின்பாக பூட்டை திறந்து கவனமாக வெளியே வரணும் என்று சொல்லியிருக்கலாம். But God put a lock. God locked the ark outside. ஆனா தேவன் பேழையை வெளியே இருந்து பூட்டினார். Just look at the scenario. நடந்த காரியத்தை பாருங்க. When God shut the door, the ark was in the ground. கர்த்தர் அந்த பேழையை பூட்டும்போது அந்த பேழை தரையில் இருந்தது. When God unlocked the door, the ark was on the mount. Amen. ஆனால் கர்த்தர் அந்த பேழையை திறக்கும்போது பேழையானது மலையின் மேல் உச்சியில் இருந்தது. So it is basically the will of God is to keep the ark locked. இங்க கர்த்தருடைய சித்தம் என்னன்னா அந்த பேழை பூட்டப்பட்டு தான் இருக்க வேண்டும். If Noah would have tried to open it, that is unwise idea. ஒருவேளை நோவா அதை திறக்க முயற்சித்திருந்திருப்பார் என்றால் அது ஒரு மதியற்ற ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். We never know. Noah had any other previous experience? Okay, God locked this time, then opened this time. If God comes, he will knock it, then open it. Noah never got any idea about it. இதுக்கு முன்னாடி நோவாக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள், தேவன் முன்னாடி பூட்டி வச்சு பின்ன நாட்கள் வந்து திறந்து விடுவது, இல்லைன்னா தேவன் திறக்க முன்பாக கதவை தட்டி அதை சத்தத்தை கேட்பது, இப்படிப்பட்ட எந்த காரியமும் நோவாவுக்கு தெரியாது. So according to Noah it is illogical, but according to God it is logical because it is his will. நோவாவை பொறுத்த மட்டில் இது ஒரு நம்மளுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தியற்ற காரியம் போல தோன்றும். ஆனால் தேவனை பொறுத்த மட்டில் இதுவே ஞானமான ஒரு யோசனை. Let me give you another example. இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்றேன். Jesus on Gethsemane. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். Jesus is God. இயேசு தேவனையா. He himself has another will. இப்போ அவருக்கு தனக்கு சுயமா ஒரு சித்தம் இருக்கிறது. He obeyed God's will so far. இதுவரை கர்த்தரின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி கீழ்ப்படிந்தவர். Even now he is obeying his will. இப்போ கூட கர்த்தருடைய சித்தத்தை தான் கீழ்ப்படிகிறார். But for the very first time he made this statement, if it is he has his will, and there is a small different kind of prayer throughout his lifetime. ஆனால் முதல் முறையாக இயேசுவானவர் தன்னுடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசமான சித்தத்தை, என் சுய சித்தமா கர்த்தருடைய சித்தமா என்ற ஒரு ஜெபத்தை ஏற்படுத்துகிறார். The first time he mentioned the word if it is your will, that if it is, never before he asked. முதல் முறையாக இயேசுவானவர் இது உம்முடைய சித்தமே ஆனால் இப்படிங்கிற வார்த்தை இஷ்டமா இல்லையாங்கிற கேள்வியை முதல் முறையாக கேட்கிறார். And the first time he mentioned not by my will, so far he said I don't have any authority, I am not coming by own accord, I come and do everything according to his will. But now for the very first time he said if it is not my will, then your will.
ஆனால் முதல் முறையாக அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், பிதாவை என் சித்தம் அல்ல என்று. இதுவரைக்கும் எல்லா இடங்களிலும் என் சுயமாய் நான் பேசவில்லை, என் சுய அதிகாரமாய் நான் செயல்படவில்லை, என் அனுப்பினுடைய சித்தத்தை செய்கிறேன் இப்படியெல்லாம் சொன்ன இயேசுவானவர் முதல் முறையாக என் சொந்த சித்தம் என்ற சித்தம் அல்ல என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். Logically speaking, அதை யோசிச்சு பார்த்தோம்னா Jesus never sinned. இயேசு அனுப்பப்பட்டவர் அல்ல. Never sinned. மன்னிக்கவும், இயேசு பாவம் செய்யாதவர். So there is, any punishment they give to Jesus, it is all about injustice. ஆகவே இயேசுவுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது ஒரு நியாயத்தின்படி தவறுதான். Righteousness and justice are the foundation of the throne of God. நீதியும் நியாயம் தான் தேவனுடைய சிங்காசனத்தின் அஸ்திவாரங்கள். But here there is injustice is happening. ஆனா இங்க ஒரு அநீதி நடக்குது. And God's will, God says, no, do not kill anyone. That is his commandment. Do not murder. தேவன் கொடுத்த கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக, ஒருவனும் கொலை செய்யப்படக்கூடாது. But here there is a murder is going to happen. ஆனா இங்க இப்ப ஒரு கொலை நடக்க போகிறது. So God doesn't want injustice. தேவனுக்கு அநீதி நடப்பது பிரியமல்ல. But here there is a injustice. ஆனா இங்க ஒரு அநீதி நடக்க போகிறது. God doesn't want anyone to be murdered, but here there is a murder. தேவன் ஒருவரும் கொல்லப்பட விரும்புவது அல்ல, ஆனால் இங்க ஒரு கொலை நடக்க போகிறது. And Jesus is saying, இயேசு சொல்லும்போது, let's assume that his will is, இயேசுவின் சித்தம் இது நம்ம நினைச்சுப்போம், வச்சுப்போமே. okay, no killing. கொலை இருக்க கூடாது. No injustice. அநீதி இருக்க கூடாது. Because an injustice and killing is not in the agenda of God. ஏனென்றால் அநீதியும் கொலையும் தேவனுடைய சித்தத்தில் இருக்க போவதில்லை. So if generally if you look at this, the prayer of Jesus also seems like right. ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இங்க இயேசுவானவர் செய்த ஜெபமும் பார்ப்பதற்கு சரியானது போலதான் தோன்றுகிறது. If you have just one-to-one conversation with Jesus at the Garden of Gethsemane, ஒருவேளை ஒரு கற்பனையாக கெத்செமனே தோட்டத்துல நீங்கள் இயேசுவோடு நேரடியாக பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனா, I want you to travel slowly along with me. Don't take it anything so quickly, then you will end up in a wrong understanding. என்னோட நீங்க முழுமையாக இந்த கருத்தை புரிந்து கொள்ள என்னோட பயணிக்குமாறு கேட்கிறேன். இங்கே நீங்க எடுத்தீங்கன்னா தவறா புரிஞ்சுப்பீங்க. For example, this is Jesus. உதாரணத்துக்கு இயேசு என்று வைத்துக் கொள்வோம். Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். And here I am coming. இப்பொழுது நான் Jesus. இயேசுவே. So far we studied so many scriptures in John. யோவான் புத்தகத்துல நம்ம अनेक வசனங்களை தியானித்தோமே. You said, நீங்க சொன்னீங்க, I seek only Father's will. பிதாவின் சித்தத்தை தான் செய்வேன் சொன்னீங்க. And you said, I will speak only Father's will. நான் பேசுறதும் பிதாவின் சித்தம் தான் சொன்னீங்க. And you said, I will do anything and everything according to Father's will. அது மாத்திரம் நான் எதை செய்தாலும் பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்வேன்னு சொன்னீங்க. And you said, I came from heaven to here just to do the Father's will. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்ததற்கான நோக்கமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க. But now your prayer is a little bit different. ஆனா இப்போ உங்க ஜெபம் கொஞ்சம் மாறுதலா இருக்கே. Jesus, what is wrong with you? இயேசுவே ஏதாவது பிரச்சனையா? If this is Jesus now, ஒருவேளை இது இப்போ இயேசுன்னு வெச்சுப்போமே. I am responding. இயேசுக்கு பதில் சொல்லிருக்கணும். Hey Mr. சில்வனே, let me explain my prayer. என் ஜெபத்தை என்னன்னு நான் உனக்கு விளக்குறேன். Okay, did I do any sin? நான் ஏதாவது பாவம் செய்தேனா? No. இல்ல. Did I make any mistakes according to the law of Roman government? ரோம சாம்ராஜ்யத்தின் கட்டளைகளின்படி, அவங்களுடைய லா படி, சட்டத்தின்படி நான் ஏதாவது தவறுகள் செய்தேனா? இல்ல. No. இல்ல. Okay, did I do anything wrong in my social life? என்னுடைய சமூக வாழ்க்கையில ஏதாவது இடங்கள்ல நான் தவறுகளை செய்தேனா? And did they find any crime on me even when they done the inquiry in the Sanhedrin? சங்கத்துல என் மேல குற்றச்சாட்டி என்னை விசாரித்தாங்கல்ல, அப்பொழுதும் என் மேல ஏதாவது குற்றங்களை கண்டுபிடிக்க முடிந்ததா? Did Herod find any mistake? ஏரோது ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தாரா? Did Pilate find any mistake? பிலாத்து குற்றத்தை கண்டுபிடித்தாரா? Did Caiaphas find any mistake? காய்பா குற்றத்தை கண்டுபிடித்தாரா? Did all the priests find any mistake? எல்லா அங்க இருந்த வேதபாரர்கள் ஏதாவது குற்றங்களை கண்டுபிடித்தார்களா? No, right? இல்லல்ல. Okay, then I am blameless. அப்போ நான் குற்றம் சாட்டப்படாதவன் தான். How can a blameless will be crucified? எப்படி குற்றம் இல்லாத ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட முடியும்? So a blameless is praying to Father for deliverance. Is that wrong? ஒரு குற்றம் இல்லாத ஒருவர் பிதாவினிடத்திலிருந்து விடுதலைக்கு ஜெபிக்கிறார். இது எப்படி தவறாகும்? I came as a man.
நான் மனிதனாக வந்தேன் நீ Consider me அறிந்திருக்கிறாய். as a man. என்ன ஒரு மனிதனை வைத்துக்கொள். As a man, ஒரு மனிதனாக I never done anything wrong politically. அரசியலின்படி எந்த தவறும் நான் செய்யவில்லை. I never done anything wrong religiously. சமயத்தின்படி எந்த தவறையும் நான் செய்யவில்லை. I never done anything wrong socially. சமுதாயத்தின்படியும் ஒரு குற்றத்தை நான் செய்யவில்லை. I never done anything wrong regionally. இடத்தின் பொறுத்த மட்டும் எந்த இடத்துல நான் தவறவில்லை. Then now you tell me, இப்ப நீ சொல்லு, why I should accept this cross? இந்த சிலுவையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Now you tell me, இப்ப நீங்க சொல்லுங்க, what happened to Jesus, is it not an injustice? இயேசுவுக்கு நடந்தது ஒரு அநீதியா இல்லையா? அநீதியா இல்லையா? பதில் சொல்ல மாட்டாங்க பாத்தியா? இயேசுவுக்கு நடந்தது அநீதியா இல்லையா? What happened to Jesus, was it unjust or not? கல்லெறிஞ்சு அவனை மட்டும் எரியட்டும், நம்ம எதுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். நான் சொல்ல வருகிற கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். Now the judgment is, இப்ப கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, kill him. அவர் கொலை செய்யப்பட வேண்டும். First, just to know, whip him. முதலாவது அடிக்கப்பட வேண்டும். And later point, still they are not satisfied. அதுல திருப்தி ஆகாதனால And kill him. அவரை கொலை செய்ய வேண்டும். So now Jesus is praying to avoid that. இப்ப இயேசு அதை தவிர்ப்பதற்காக ஜெபிக்கிறார். So he is praying for a injustice should not happen. ஒரு அநீதி நடக்க கூடாது என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். And he is praying a murder should not happen. ஒரு கொலை நடந்து விட கூடாது என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். Oh, is that will of God? ஐயா, இது தேவனுடைய சித்தம் தானே? My prayer is according to the will of God. என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தின்படி தானே இருக்கிறது. Why? ஏன்? Oh, this God is God of righteousness. இந்த தேவன் நீதியுள்ள தேவன். And here what is happening is unrighteousness. இப்பொழுது எனக்கு நடக்கிற காரியம் அநீதியானது. And this God is God of life, hate, killing and murder. இந்த தேவன் கொலை செய்வதை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். And they are going to kill me. ஆனால் அவர்கள் என்னை கொலை செய்ய போகிறார்கள். That is murder. அது கொலை பாதகம். Oh, now I am praying according to the will of God. ஆகவே இப்பொழுது நான் ஜெபிக்கிற ஜெபம் அது கர்த்தருடைய சித்தத்தின்படியான ஜெபம் தானே. In my prayer, என் ஜெபத்துல I am asking for justice. நான் நீதியை கேட்கிறேன். And in my prayer, என் ஜெபத்துல I am asking God to stop a murder. ஒரு கொலையை தேவன் தடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். Is it not the will of God? இது தேவனுடைய சித்தம் இல்லையா? Yes, it is the will of God according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி இது கர்த்தருடைய சித்தம் தான். No, it is not. இல்லங்க. Why? ஏன் இல்லன்னு சொல்றோம்? Even though it seems like for it is right to pray like that, but still according to the eternal plan of God, it is not right. ஒருவேளை இந்த ஜெபத்தை இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது சரியான ஜெபம் போல் தோன்றினாலும் தேவனுடைய அநாதி ரட்சிப்பின் திட்டத்தின்படி நாம் பார்க்கும்போது இது தேவனுடைய நோக்கத்திற்கு விரோதமாக இருக்கிற ஒரு Because the salvation plan is not just begun now, it is began before the foundations of the world. ஏன்னா இந்த ரட்சிப்பின் திட்டமானது இப்ப ஆரம்பித்த காரியம் அல்ல, அது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்தது. So it seems like it is right. பார்க்கிறதுக்கு சரியாக போல தோன்றுகிறது. It seems like understanding the will of God, we understand the will of God and prayed. பார்ப்பதற்கு ஏதோ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிப்பது போல தோன்றுகிறது. In the imaginary conversation that I had with Jesus, இயேசுவோட ஒரு கற்பனையாக நடந்த இந்த உரையாடலின் போது at the end of the conversation, கடைசியாக அந்த உரையாடலில் I will say, நான் சொன்னால், oh, according to the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படி, according to the will of God, கர்த்தருடைய சித்தத்தின்படி, oh, your prayer is right. உங்க ஜெபம் சரியானது. Oh, God has to answer your prayer. தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். But actually, ஆனால் உண்மை என்னன்னா, if you know the profound will of God through the word of God, you will never accept. You will tell the Jesus back saying that, Jesus, don't you know that before the foundations of the world you raised your hands for the redemption plan? கர்த்தருடைய அநாதி நோக்கத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இயேசுவிடத்தில் என்ன சொல்லியிருப்போம்னா, ஆண்டவரே இயேசுவே, இல்லப்பா இது கர்த்தருடைய சித்தம் அல்ல, முழுமையான தேவனுடைய சித்தத்தின்படி அநாதியாக நீங்கள் இந்த காரியத்திற்காக உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் அல்லவா, மீட்பின் திட்டத்திற்காக. Very deep subject. ரொம்ப ஆழமான சத்தியம். We slightly use it. ஆனா ரொம்ப ரொம்ப எளிதா கையாள்றோம். I'll give one more example. இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். Kind of oxymoron, all these things. இதெல்லாம் ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணங்கள். இவ்வளவு செஞ்ச நோவாக்கு ஒரு புட்டு செய்ய தெரியாதா? Noah who has done such a big ark, can't he make a lock? Oh, அவருக்கு கடவுள் தான் வந்து கதவு போடணுமா? Why God has to come and lock him inside? ஆமா, அவர் தான் போடணும். Yes,
God has to do it. இவ்வளவு தெரிஞ்ச இயேசுவுக்கு ஒரு குழந்தை தடுக்கிற அந்த பிரேயருக்கு ஆன்சர் பண்ண கூடாதா? Jesus Christ who has done such things, known all these things, why can't he has done a prayer regarding the right way for a murder that has to be stopped? இந்த பிரேயருக்கு ஆன்சர் நோ தான். இல்ல, the answer for this prayer is no. Yes, it is no. That is good for all. அந்த ஜெபத்திற்கு இல்லன் பதில் வருவது எல்லாருக்கும் நல்லது. Maybe it's not good for Jesus at that point of time. ஒருவேளை அந்த நேரத்தில் அது இயேசுவுக்கு நல்லமானதாக இல்லை போல் தோன்றினாலும், But it is good for the entire human race. இந்த முழு மனித குலத்திற்குமே அது நன்மையாக தான் So முடியும். he answered no. ஆகவே தேவன் இல்லை என்று பதில் கொடுத்தார். Jesus knew the will of God in a perfect manner. That is what he said, according to your will. இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய முழுமையான சித்தத்தை அறிந்தவராய் இருந்ததனால அவர் சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். Okay, let me say one more oxymoron. இன்னொரு எதிர்மறையான உதாரணம் காண்பிக்கிறேனே. Preaching the word of God is right or not? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவது சரியா தவறா? சொல்லுங்க, சரியா தப்பா? பவுல் பிரசங்கம் பண்ணா நம்ம பிரசங்கம் பண்ணாலே கரெக்ட். பவுல் இட்ஸ் குட். Spirit of God should help the preacher to preach the word of God. Is it not the right statement? Translate. பிரசங்கம் பண்ணுவதை நாம் எப்பொழுதும் சரின்னு சொல்லுவோம். And in case if Paul is going to preach, whether it is going to be right or wrong, ஆவியானவரும் பிரசங்கம் பண்ணுவதற்கு உந்து சக்தியாக அவரை பலப்படுத்தி செயல்பட வேண்டும் தானே? அப்படிதானே? Is it right? Is it the Spirit of God should help the preacher to preach the word so that the message will spread? ஆவியானவரும் பிரசங்கிக்கிறவருக்கு பலனை கொடுத்து உதவி செய்து பிரசங்கம் செய்யும் போதுதானே கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் பரவ முடியும். But if you look at Acts 16 verse 6, ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, Paul wanted to preach. பவுல் பிரசங்கம் பண்ணணும்னு இருக்கிறார். Paul wanted to stay back and preach. பவுல் அந்த இடத்துல தங்கி இருந்து பிரசங்கம் பண்ணணும்ங்கற ஒரு மனதோடு இருக்கிறார். Spirit of God stopped them. ஆனால் ஆவியானவர் தடுத்து விட்டார். He said, do not go to Asia. ஆவியானவர் பவுலிடம் ஆசியாவுக்கு செல்ல வேண்டாம். But he wants to go. ஆனால் பவுலுக்கு செல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு. Asia is a big region. ஆசியா என்பது மிகப்பெரிய ஒரு ஏரியா இடம். Many churches had been established in the region later point of time. பின்னாட்கள்ல இந்த இடத்துல अनेक சபைகள் உருவாக்கப்பட்டது. But here Paul wanted to go. இப்போ பவுலுக்கு அங்க செல்லணும்ங்கற ஒரு ஆசை. But Spirit of God stopped him. ஆனால் ஆவியானவர் அதை தடை செய்கிறார். And he redirected him towards Macedonia. அவரை மக்கெதோனியாவுக்கு நேராக வழி நடத்துகிறார். Oh, there a small amount of people got saved. அங்க ஒரு சிறிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. You know the story what happened in the jail. அங்க அந்த சிறைச்சாலையில என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And there the church of Philippi has been established. அங்கதான் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபை உண்டானது. If my question is, என் கேள்வி என்னன்னா, God, you are a good God. தேவனே நீர் நல்ல தேவன் தானே? Your plan is always perfect. உங்களுடைய திட்டம் எப்பொழுதுமே சிறந்ததா இருக்கிறது. You stopped me. என்ன தடுத்துட்டீங்க. And you did something for the Macedonia. இந்த மக்கெதோனியா இடத்துல என்னை கொண்டு சில காரியங்களை செய்தீங்க. Okay, a few people raised. சில பேர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. Oh, the church has also been established. சபை அங்க ஸ்திரப்படுத்தப்பட்டது. But what about my greater vision of Asia? ஆனால் ஆசியாவுக்கு எனக்கு இருந்த மிகப்பெரிய தரிசனம் என்ன ஆயிற்று? Oh, I wanted to go to Asia Minor. நான் ஆசியாவுக்கு செல்லணும்னு ஆசைப்பட்டேன். But you stopped me. ஆனா என்ன தடுத்து You redirected to Macedonia. மக்கெதோனியாவுக்கு நேராக என்னை திசை திருப்பினீங்க. Oh, I know the church has been established. I don't understand. But what about the big region, Asia Minor? ஆண்டவரே, இந்த பிலிப்பி பட்டணத்துல சபை நிறுவப்பட்டது எனக்கு புரிகிறது, எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஆசியா பட்டணத்துல अनेक ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய கதி என்னவாயிற்று? Yeah, of course I have a plan for Asia as well. எனக்கு ஆசியா பட்டணத்திற்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சித்தம் இருக்கிறது. But not just by using you. ஆனா அது ஒன்னை மாத்திரம் பயன்படுத்தி அல்ல. I have some other plan. எனக்கு இன்னொரு திட்டம் உண்டு. Oh, there are 12 people all around. அங்க 12 பேர் இருக்கிறார்கள். Because Apollo had come and done some ministry. அப்போலோ வந்ததனால அவன் மூலமாக தேர்ச்சி பெற்றவர்கள். But Apollo himself not educated properly when it comes to the new covenant. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின்படி எல்லாம் அப்போலோ முழுமையாக அறிந்தவன் அல்ல. Aquila, Priscilla trained them. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அப்போலோக்கு
கற்றுக் கொடுத்தனர். Now he is doing a good job. இப்போ அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்து But I want you கொண்டிருக்கிறான். to go to Ephesus now. ஆனால் இப்பொழுது அவனை எபேசு பட்டணத்துக்கு அழைத்து சென்று, So after that, Paul is going to Ephesus. இப்பொழுது பவுல் மறுபடியும் எபேசு பட்டணத்துக்கு செல்கிறார். There are 12 people. அங்க 12 பேர் இருக்காங்க, Very good people. நல்ல ஜனங்கள். But they knew only John the baptism of John the Baptist. ஆனால் யோவான் ஸ்நானகனின் ஞான ஸ்நானத்தை மட்டும் பற்றி அறிந்திருந்தனர். They didn't know all that about the Spirit of God and all that. அவங்களுக்கு ஆவியானவரை குறித்தும் அதனுண்டாக பலன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தெரியல. They knew about Jesus, but they didn't know about the redemption work of Jesus Christ. அவங்க இயேசு பற்றி அறிந்திருந்தாங்க, ஆனா இயேசுவினால் உண்டான மீட்பின் சுவிசேஷத்தை பற்றி அவர்கள் அறியவில்லை. So 19th chapter, ஆகவே 19 அதிகாரம் வரும்போது Paul is coming. பவுல் வருகிறார். Paul is explaining all these things to those 12 men. இந்த எல்லா காரியங்களையும் அந்த 12 பேருக்கு அவர் விவரிக்கிறார். He went to synagogue first. முதலாவது தேவாலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு செல்கிறார். Only 3 months he could preach. அங்க 3 மாதம் மாத்திரம் தான் பிரசங்கிக்க முடிகிறது. And he took all these people, இந்த 12 பேரை அழைத்து, and 2 years he spent time with these people and trained them and equipped them. Those people done the ministry throughout the Asia Minor. இந்த 12 பேருக்கு 2 வருடம் செலவழித்து தொடர்ச்சியாக இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பயிற்சி கொடுத்தார். இவர்களை கொண்டு, இந்த 12 பேரை கொண்டு அந்த முழு ஏசியாவுக்கும் ஊழியம் பரவி சென்றது. கொஞ்சம் இந்த பகுதியை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, we go back and read it very clearly. Paul was staying in Ephesus. பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். I was wondering, go back and read it. வீட்டுக்கு சென்று வாசிச்சு பாருங்க. Paul was in Ephesus, பவுல் எபேசுவில் இருக்கிறார். but the word went to throughout Asia Minor. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆசியா எங்கும் பிரசித்தமாயிற்று. எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரா, யூடியூப்ல அனுப்பிச்சிருப்பாரா? அப்போ was it through WhatsApp or YouTube? Paul stayed back in Ephesus for 2 years. 2 வருடம் பவுல் அடிகளார் எபேசு பட்டணத்தில் தான் தங்கி இருக்கிறார். So much miracles and all these things happening. அநேக அற்புதங்கள் எல்லா காரியங்களும் நடந்தது. But Asia Minor is a big region. ஆனால் ஆசியா என்பது மிகப்பெரிய ஒரு பிராந்தியம். Paul is here. பவுல் இங்கே இருக்கிறார். But the word spread throughout the Asia Minor. ஆனால் ஆசியா எங்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரசித்தமாயிற்று. Paul obeyed the will of God and he stopped himself and turned back to Macedonia in Acts 16 because God has a greater plan in Acts 19 for Asia Minor. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு பவுல் அடிகளார் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தான் பிலிப்பி பட்டணத்திற்கு மக்கெதோனியாவுக்கு திசை திரும்பி அங்கு ஊழியத்தை சென்றார். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் வரும்போது கர்த்தர் ஆசியாவிற்கு என்ன நோக்கத்தை வைத்திருந்தாரோ அந்த சித்தத்தை அற்புதமாக செயல்படுத்தி காண்பித்தார். If you go back and read Revelation chapter 2 and 3, there are a lot of churches are being mentioned. Most of the churches had been established, including the church of Colossae, established by this time because of these people and Paul. நம்ம வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2-3 அதிகாரங்களை பார்க்கும்போது அங்கே இருக்கிற 7 சபைகளாக இருக்கட்டும், கொலோசே பட்டணமாக இருக்கட்டும், இதில் அநேக சபைகளை இந்த காலகட்டத்தில் இவர்களை பயன்படுத்தி, இவர்களையும் பவுலையும் பயன்படுத்தி தான் தேவன் அவைகளை நிறுவதற்கு பயன்படுத்தினார் என்று பார்க்க முடியும். If you know the will of God, you will be wise. கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஞானவான்களாக இருப்போம். Our mind will say different things. நம்ம மனம் பல காரியங்களை நமக்கு சொல்லும். Oh, logically, okay, I should shut up inside or the ark. That is maybe the will of God. உலகத்தின்படி நிதானித்து பார்த்தோம்னா பேலையே உள்ள இருந்து பூட்டுவதான சிறந்த ஒரு முடிவா இருக்கும். இதுதானே கர்த்தருடைய சித்தமா இருக்கணும். ஓ, இவ்வளவு பெரிய பேலஸ் செஞ்சு எனக்கு பூட்டு செய்ய தெரியாதா? Done such a huge ark, can't I make a small lock? But God said no, let me lock from outside. ஆனால் தேவன் சொன்னார், நான் வெளியே இருந்து பூட்டுகிறேன். And I come and meet with Jesus in the Garden of Gethsemane. ஒருவேளை நான் ஒரு கற்பனையாக இயேசுவை வந்து நேரடியாக சந்தித்து கேள்விகளை கேட்டால், I know Father God doesn't want to, he himself given the 10 commandments as do not murder. எனக்கு நல்லாக தெரியும் பிதாவாகிய தேவன் தான் 10 கட்டளைகளை கொடுத்தார், அதிலும் தெளிவாக இருக்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக. And his throne is righteousness and justice. அவருடைய சிங்காசனம் நீதியும் நியாயத்தினால் அஸ்திபாரப்பட்டிருக்கிறது. So the plea of Jesus is right. ஆகவே இயேசுவின் ஜெபம் சரியான ஜெபம் தான். But that is not a wise idea. ஆனா அது நல்ல ஞானமான ஒரு யோசனை அல்ல. And Paul is in Macedonia. Paul was about to go to Asia Minor to preach. பவுல் ஏசியா மைனருக்கு சென்று ஆசியா பட்டணத்துல பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். And Spirit of God stopped. ஆனால் ஆவியானவர் தடை செய்து, come on God, I need to go there because it's a big place. ஆண்டவரே உங்களுக்கு புரியலையா, ஏசியா எவ்வளவு பெரிய இடம், அங்க நான் போய் ஊழியம் பண்ணணுமே. But that is not the wise idea. ஆனா அது ஒரு ஞானமான ஒரு முடிவு அல்ல. So here in all these places, according to us, it is like the will of God and the right thing that we do. But
If you don't know the holistic picture, it is not right. ஒருவேளை இந்த எல்லா எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது நம்மளுடைய மனதின்படி இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கணும், இதை செய்வதுதான் சரியாக இருக்கணும்னு கூட நமக்கு நிறைய நேரம் தோன்றுகிறது. ஆனால் முழுமையான தேவனுடைய சித்தத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நம்மளால் பகுத்தறிய முடியாது. This is basically be wise, first one. முதலாவதாக நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும். If you don't know the will of God, you cannot live as a wise person. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மளால் ஒரு ஞானவான்களாக வாழ முடியாது. I don't know how many of you really enjoying this, but it's a lot of truth in it. எத்தனை பேருக்கு இதை நீங்க சந்தோஷமா கேட்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் இதுக்குள்ள நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Let me tell you one more thing. இன்னொரு காரியத்தை சொல்கிறேனே. When it comes to Colossians, கொலோசை பட்டணத்தை பார்க்கும்போது the importance of knowing the will of God, the next one is with respect to experience. நம்முடைய அனுபவங்களை குறித்து தான் ஒரு காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறார். See, today in the Christian world, இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் they know the will of God by the means of experience. இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால் அனுபவங்களின் மூலமாக. Even in my family there is a culture. எங்க குடும்பத்திலேயும் ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. If you suddenly call somebody and ask, okay, is everything fine, are you all okay? திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா immediately they will ask, உடனடி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, did you see any dream about us then? எங்களை குறித்து உங்களுக்கு எதுவும் கனவு எதுவும் நீங்க பாத்தீங்களா? Did God show any dream? You suddenly calling me and telling me all these things. தேவன் எதுவும் தரிசனத்தை எங்களை குறித்து காண்பித்தாரா? திடீர்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறீங்களே. அது சரியா இருக்க மாதிரி இருந்தா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். If it looks good we have to continue for. அன்னைக்கு ஒரு மாதிரி பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு சொப்பனக்காரர் ஆயிரும் அந்த இடத்துல. Maybe if you try to go with the flow you will become a prophet, a kind of. So church also moving towards experience to find the will of God. இன்னைக்கு பல நேரங்களில் சபைகளிலும் அனுபவங்களின் பின்னாக சென்று கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிய முயற்சிக்கிறது. Brother, when I pray that I feel peace. ஐயா நான் ஜெபிக்கும்போது ஒரு சமாதானத்தை உணர்ந்தேன். அங்க ட்ரம் அடிச்சிட்டே இருக்கும்போது சமாதானம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. But I'm not sure if we'll have the peace when the drummer is playing. So sometimes emotionally we feel peace. சில நேரங்கள்ல நம்ம உணர்ச்சிக்கு வசப்பட்டு நம்ம என்ன சொல்றோம்னா நான் சமாதானத்தை நிம்மதியை உணர்றேன். And sometimes emotionally we are disturbed. சில உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் அடைகிறோம். Sometimes people will come and look for a home. சில நேரம் ஒரு வீடை தேடி வருவாங்க. And they'll come to that home. அந்த வீடை தேடி பார்க்கும்போது I don't want this home, brother. எனக்கு இந்த வீடு வேணாம் brother. Why, brother? ஏன் ஐயா? I don't feel peace. எனக்கு ஒரு நிம்மதி சமாதானம் இல்ல. இல்லப்பா, சர்ச்சி பக்கத்துல இருக்கு. You can see the church is very close by. ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. It's close to your office. Friend வீடு பக்கத்துல இருக்கு. Your friend's home is close by. இல்ல, still I don't feel peace, brother. ஆனால் எனக்கு அந்த ஒரு சமாதானம் இல்ல brother. Basically we don't deal experiences when it comes to basically we don't want to deal any personal experiences of someone. பொதுவாகவே ஒரு தனிப்பட்ட மனிதரின் அனுபவங்களை குறித்து யோசிப்பது அதை குறித்து யோசிக்கிறது இல்ல. We don't want to deal that. அதை நம்ம எடுத்து அதை ஆராய்வதில்லை. But I want to tell the truth. ஆனா உண்மை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். This is my responsibility to tell the truth to the church. சபைக்கு உண்மை என்னவென்று சொல்லிக் கொடுப்பது என்னுடைய கடமை. If 1 degree you got deviated, ஒருவேளை ஒரு டிகிரி மாத்திரம் திசை திரும்பி விட்டால், now maybe it looks like identical. ஒருவேளை இப்பொழுது பார்ப்பதற்கு நேர்கோடுமால தான் தோன்றுகிறது. But if you keep on traveling, ஆனா தொடர்ந்து இப்படியே நீங்கள் பயணித்தால் you will end up somewhere. வேற ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று விடுவீர்கள். That is how church is traveled afar from the benchmark that God has set. அதே போலதான் இன்று சபையும் தேவன் நியமித்த நேர்கோட்டில் பயணிக்காம திசை மாறி வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று விட்டது. Let's read one verse from Colossians. கொலோசியரிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். Chapter 1 verse 9. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். Here Paul is praying for the Colossae church. பவுலடிகளார் கொலோசை பட்டண ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். And for what he had prayed? எதுக்காக ஜெபிக்கிறார்? He said, அவர் சொல்கிறார், we have not ceased to pray for you. நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். For what? எதற்காக? For one thing. ஒரு காரியம். You may be filled with the knowledge of his will. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. So Paul is praying not for something so spectacular, but Paul is praying, oh, these people will be filled with the knowledge of God's will.
பவுலடிகளார் ஏதோ ஆச்சரியமான சில காரியங்கள் நடக்க வேண்டும் அதற்காகலாம் அவர் ஜெபிக்கலங்க. அவர் எதுக்காக ஜெபிக்கிறார்னா அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட. Once again, it's like a Bible study. ஒரு முறை கூட ஒரு வேத படம் மாதிரி தான் பார்க்க போறோம். Please listen. என் கூட கவனிச்சு கேட்டு பாரு. I have so much to say. நிறைய காரியம் சொல்றதுக்கு இருக்கு. But let me try to explain in a nutshell. ஆனா ரொம்ப சுருக்கமா சொல்ல முயற்சிக்கிறேன். Epaphras came to meet Paul, kind of. எப்பாப்ரா இப்பொழுது பவுலை பார்க்க வருகிறார். And Paul is getting update about the Colossae church. கொலோசை திருச்சபையில் என்ன நடக்கிறது என்ற காரியங்களை அவன் மூலமாக பவுல் கேட்டறிகிறார். So Paul convinced that okay, these people are truly believed in Jesus Christ and they were born again. பவுல் இப்பொழுது நிச்சயித்து விட்டார், இந்த ஜனங்கள் எல்லாம் முழுமையாக இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, அவர்கள் மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாக வாழ்றாங்க. But still they need to learn more. ஆனா இன்னும் அதிகமா அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். Because there are some people came and came and injected some wrong doctrine, kind of you need to have this experience, that experience and so on. அங்கு சில மனிதர்கள் சபைக்குள்ளாக வந்து சில தவறான போதனைகளை சொல்லி கொடுத்தாங்க. ஐயா உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும், உங்களுக்கு இந்த விதமான அனுபவம் இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Exactly the same thing happening in our church nowadays. இன்னைக்கு நம்ம சபைகளிலும் இதே காரியம் தான் நடக்கிறது. We don't stop just being born again. We want to move towards experiences. We thought that is a promotion in the spiritual life. நாம் ஒரு புது மனுஷனாக வாழ்வதை மாத்திரம் அதோடு நின்று விடாமல் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கணும், அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய பதவி உயர்வுன்னு சொல்லி நம்ம நம்புறோம். Oh, I am born again. ஐயா நான் புது மனுஷனா மாறிட்டேன். அப்புறம் மேல what next? No, I am born again. ஐயா நான் புது மனிதன். Oh, you simply born again. மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரம். Oh, then you don't have this experience. அப்ப இந்த அனுபவம் இல்லையா? Oh, you don't have that experience. அந்த அனுபவம் இல்லையா? Oh, you don't see any visions. உங்களுக்கு தரிசனம் இல்லையா? Oh, you don't have any trance. உங்களுக்கு எந்த ஒரு கனவுகள் பார்க்கிறதுடைய காரியங்கள் இல்லையா? Oh, you don't have the baptism of the Holy Spirit. ஆவியானவருடைய ஞானஸ்நானம் இல்லையா? What does it mean all? அது என்ன சொல்ல வருகிறார்கள்? We are not satisfied with the born again experience. We want to satisfied with some emotional outward experience so that we can show or tell that we are much elevated than anyone else. நாம் ஒரு புதிய மனுஷனாக மறுபடியும் பிறக்கிறதுல நாம திருப்தி ஆகிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் மற்றவர்கள் அதை சொல்லி மற்றவர்களை காண்பித்து நான் மற்றவர்களை பார்க்கிலும் ஆவிக்குரிய முறையில் மேலோங்கினவனாக வளர்ந்தவனா இருக்கிறேன் காண்பிக்க முயற்சிக்கிறோம். We are going to deal that in detail later point of time. ஆழமாக இன்னொரு நாள் இதை குறித்து கண்டிப்பா பார்க்க போறோம். When we are coming to that particular passage in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த பகுதிகளில் வரும்போது இன்னும் ஆழமாக தியானிப்போம். But now let's look at what's happening in the Colossae church. ஆனா இப்ப கொலோசை திருச்சபையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. The Colossae church people, they are born again. கொலோசில இருக்கிற அந்த ஜனங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். But still they thought, ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, I don't have this experience. எனக்கு இந்த அனுபவம் இல்லை. I don't have that experience. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. So the new birth is not enough. ஆகவே இந்த புதிய மனுஷனாக பிறந்தது போதுமானது அல்ல. I need to grow. நான் இன்னும் வளரணும். So let me try to do this and that so that I can also be a matured Christian. ஆகவே நான் இதை செய்து இல்ல அதை செய்து எதையாவது செய்து ஒரு தேறின கிறிஸ்தவனாக மாறணும்னு அவங்க நினைக்கிறாங்க. And Paul is saying, பவுல் சொல்லும்போது, and you are complete in Christ, that's fine. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையானவர்களா இருக்கிறீங்களே அதுவே போதுமானது. The word filled, you filled with the knowledge of his will. That filled, the word filled in Colossians. அங்க நிரப்பப்படுகிறது என்ற வார்த்தை வருகிறது இல்ல, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுதல். Go back and read Colossians. நீங்க வீட்டுக்கு சென்று இந்த கொலோசியர் நிருபத்தை வாசித்து பாருங்க. Find out how many times Paul is talking using this one word filled. எத்தனை முறை இந்த நிரப்பப்படுதல் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். Paul is trying to explain you are complete man. பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா நீங்க முழுமையானவனாக இருக்கிறீர்கள். இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. There is nothing beyond this. இதுல வளரணுமே தவிர புதுசா ஒண்ணு இல்ல. You need to grow in this but not seek something new apart from this. Don't look for new experience. ஒரு புதிய அனுபவத்தை தேடாதீங்க. Learn to grow the experience of rebirth. ஆனால் ஆவிக்குரிய புதிய மனுஷனாக பிறந்தீர்கள் அல்லவா, அந்த காரியத்துல வளர முயற்சி செய்யுங்க. Oh, you grow like a baby is growing. ஒரு குழந்தை வளருவது போல நீங்க வளர வேண்டும். Don't look for any new experience. ஒரு புதிய அனுபவத்தை தேடி ஓடாதீங்க. So that is what when you filled with the knowledge of his will, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படும் போது, then you are fully equipped. நாம் முழுமையாகவே தகுதி உள்ளவர்களாக மாறி விடுகிறோம். ரொம்ப
மேலோட்டமா சொல்றல பளிச்சுன்னு சொல்றேன் பாருங்களேன். Rather than telling on the surface level, let me tell it very frankly. I mean, I don't know whatever you may think, but let me tell you the truth. நீங்க என்ன நினைச்சாலும் இதுதான் உண்மை. I know many people will not like this teaching. நிறைய பேருக்கு இந்த போதனை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். The today Christian world is, இன்றைய கிறிஸ்தவ உலகம், we want to see or doing something supernatural, then only we are Christians. ஆவிக்குரிய காரியங்களை சில ஏதாவது செஞ்சு தான் நம்ம நல்ல கிறிஸ்தவங்க நம்ம காண்பிக்க முயற்சிக்கிறோம். Or let me put in this way, no, we want to see something special. நம்ம ஏதாவது ஒரு அற்புதமா ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். If we call you for a Bible teaching, ஒருவேளை ஒரு வேத ஆராய்ச்சி வேத பாடத்துக்கு உங்களை அழைத்தோம்னா many people will not come. நிறைய பேர் அதுக்கு வர மாட்டோம். But if we call people for a deliverance meeting, ஆனா ஒரு விடுதலையின் கூட்டம்னு சொல்லி அழைச்சோம்னா many will come. அநேகர் வர்றாங்க. Not even knowing whether they got delivered or being captivated, not knowing that. அவங்க உண்மையாகவே விடுதலை பண்ணப்படுறாங்களா இல்ல கட்டுகளாகிறார்களான்னு தெரியாம வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது கட்டப்படுறாங்களா இல்ல கட்ட அவிழ்க்கப்படுறாங்களாங்கிறது கூட தெரியாமலேயே இந்த மாதிரி ஆராதனைக்கு வர மக்கள் இருக்கிறாங்க. There are people who comes to deliverance meeting not knowing that whether they are going to be delivered or going to be captivated. Whatever we do, it is because of the Spirit of God, or if it is not Spirit of God, then obviously it is the evil spirit. There is no neutral in this world. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் ஒருவேளை அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்க வேண்டும், இல்லை என்றால் அது நிச்சயமாக சத்ருவானாக பிசாசானவனால தான் நடக்கணும். இங்க இதெல்லாம் அதுலன்னு சொல்லி நியூட்ரல் கிரவுண்ட்லாம் கிடையாது. If whatever we do in the church, சபையில நாம் எதை செய்தாலும், very strong statement, ரொம்ப ஆழமான கருத்து தான். whatever we do in the church, சபையில் நாம் எதை செய்தாலும், whatever we do experience in the church, சபையில் நாம் பார்க்கிற எல்லா அனுபவங்களும், if that is not by the Spirit of God according to the written word of God, then that is completely from demonic. நாம் சபையில் பார்க்கிற எல்லா அனுபவங்களும் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த பூரணமான கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி இல்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு பிசாசின் காரியம்தான். நடுவுல எங்க இடமே கிடையாது. There is no middle ground. Whatever, whether it's a prophecy or whatever it is, அது தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, oh, whether it's a prophecy or the filled by the Holy Spirit, whatever it is, if it is not according to the word of God, then it is 100% agmark, it is from the devil. ஒருவேளை நாம் பார்க்கிற தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நிரப்பப்படுதல் காரியங்களாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய எழுதி கொடுக்கப்பட்ட இந்த பூரணமான கர்த்தருடைய வார்த்தைக்கின்படி இல்லை என்றால் அது நிச்சயமாகவே அது பிசாசின் மூலம் உண்டானவே. Which doesn't mean that we are against prophecy or filled by the Holy Spirit. No. இதை சொல்வதனால தீர்க்க தரிசனங்களுக்கோ நிரப்பப்படுகிற காரியங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. If it is a prophecy, it must be accurate. ஒருவேளை அது தீர்க்க தரிசனமாக இருந்தால் அது மிக தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும். Yeah, predictions are all fine. சும்மா வாயில வரதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். No, predictions are fine. குத்துமைப்பா சொல்றது ஓகே. If you are going to make a prediction, that's fine. சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருங்க, குத்துமைப்பா நான் சொல்றேன், கடவுள் சொல்றாரு மட்டும் சொல்லாதீங்க. But if you want to make a prediction, tell it very clearly that the prediction is from man, not from God. And filled by the Holy Spirit, ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால், if you are filled by the Holy Spirit, let me tell you what all things will happen. நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும் நான் சொல்றேனே. If you are filled by the Holy Spirit, நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் you will preach the word boldly. கர்த்தருடைய வார்த்தை தைரியமா பிரசங்கிப்பீங்க. If you are filled by the Holy Spirit, ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் even people are stoning you, உங்க மேல கல் எறிஞ்சாலும், what happened to Stephen? ஸ்தேவானுக்கு நடந்த காரியம், he filled by the Holy Spirit and prayed for their forgiveness. ஆவியானவர் நிரப்பப்பட்ட போது கல்லெறிந்த மனிதர்களுக்காகவே அவன் ஜெபித்தான், அவங்களை மன்னிக்க வேண்டும் என்று. If you filled by the Holy Spirit, you will have courage and boldness to tell the truth. ஆவியானவர் நிரப்பப்படும் போது தைரியமும் ஒரு போல்ட்னஸோட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிப்போம். And if you filled by the Holy Spirit, you will resist the devil. ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். And if you filled with the Holy Spirit, you will have a joy in the midst of all whatever the chaotic situations. ஆவியானவரால் நிரப்பப்படும் போது எந்த விதமான கடினமான சூழ்நிலையில் நாம் சென்றாலும் நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் காணப்படும். And if you filled by the Holy Spirit, ஆவியானவரால் நிரப்பப்படும் போது you will sing hymns and songs and keep praising God and speaking the word of God. பாடல்களை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து துதிகளை செய்து கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேச ஆரம்பிப்போம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? Where all these things are there? இது எல்லாமே book of Actsல தான் இருக்கு. All these things are there in the book of Acts. நம்ம சர்ச்சில் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கிறோம். We have already learned in our church.
Now the Colossae church, இப்பொழுது கொலோசை திருச்சபை people are going and telling the different kind of experience. அநேக விதமான அனுபவங்களை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Then Paul is trying to tell them, ஆனா பவுல் சொல்கிறார், you filled by the knowledge of will of God. தேவனுடைய அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட. The filled is the word is something like, controlled by the will of God. இந்த நிரப்பப்படுதல் என்கிற வார்த்தை கர்த்தருடைய அறிவினாலே ஆளுகைக்குள்ளாக இருப்பது. Let the will of God influence you. கர்த்தருடைய சித்தம் உங்களை ஆளுகை செய்யட்டும். Let the will of God control you. கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேல் உங்களை ஆட்டி படைக்கட்டும். So that you will never deviate for any false experience. அதை விட்டு திசை மாறி எந்த விதமான அனுபவங்களுக்கு நேராக நீங்க செல்ல மாட்டீர்கள். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு, but in our church, maybe not about ART, ஒருவேளை நம்மளுடைய சபையில் இல்ல, today the Christian world, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல not knowing the will of God in a proper manner, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெளிவாக தெரியாததுனால, because they don't know the profound will of God from the profound word of God, they yield themselves towards the false experiences. கர்த்தருடைய சித்தம் என்னதை முழுமையாக எழுதி கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அறிந்து கொள்ளாததினால பல நேரங்கள்ல அனுபவங்களுக்கு பின்னாக நாம் கடந்து செல்கிறோம். So if you don't want to get captivated by the false experiences, then you need to know the will of God. ஒருவேளை இந்த தவறான அனுபவங்களின் பின்னாக நாம் கட்டப்படக்கூடாது என்றால் முழுமையான தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The first one is to be wise. You need to know the will of God. கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் ஞானவான்களாக மாறுகிறோம். And the second one is, இரண்டாவது, if you want to avoid all the false experiences, then you need to filled by the will, by the knowledge of the will of God. இந்த தவறான அனுபவங்களில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்காக நாம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். And couple of scriptures and couple of illustration I close. ஒரு சில வசனங்களும் எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்க போகிறேன். One more verse. ஒரு வசனம், Hebrews chapter 10 verse 36. எபிரேயர் 10:36. Quickly. வேகமாக For வாசிப்போம். you have need of endurance, so that when you have done the will of God, you may receive what is promised. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. So here he says you have done the will of God so that you receive what is promised. இங்க எபிரேயன் ஆக்கியோன் எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்க பெற்றுக் கொள்கிறீர்கள். What is promised? என்னையா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? Go back and read the entire Hebrews 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். This is talking about the finished work of Jesus Christ. சிலுவையில் இயேசு செய்து முடித்த காரியத்தை குறித்து பேசுகிறது. This is talking about heaven and eternity. இது பரலோகத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்துதான காரியம். Ultimate aim of every Christian is to live for eternity or go to eternity. ஒவ்வொரு கிறிஸ்தவனின் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் அது நித்தியத்திற்கு செல்லணும், இல்ல பரலோகத்துல தேவனோடு இருக்கணும். For that also you need to know the will of God. அதுக்கும் நமக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியணும். And very simple. இன்னும் எளிதா சொல்லணும்னா, we want to live under the kingdom of God in this world and the world to come. நாம் இருக்கிற இந்த உலகமா இருந்தாலும் சரி, வரப்போகிற உலகமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். Who will enter into the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிப்பார்கள்? Not the one who calls Jesus as a Lord and Lord. இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர் அல்ல. That is easy. அது சொல்றது ரொம்ப எளிதுங்க. But if you do the will of God, then only you will be entering into the kingdom of God. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிதாவின் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பான். If you don't know what is the will of God, then how can you do the will of God? ஒருவேளை எனக்கு பிதாவின் சித்தமே என்னன்னு தெரியலனா நான் எப்படிங்க பிதாவின் சித்தத்தின்படி செய்ய முடியும்? That is, and one last scripture quickly. கடைசியாக ஒரு வசனம், Hebrews 13:21. எபிரேயர் 13:21. Equip you with everything good that you may do his will. நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. God is making you to do some good works. தேவன் சில நற்கிரியைகளை உங்களை கொண்டு செய்ய God is trying to equip you. அதுக்கு உங்களை பயிற்சிவிக்கிறார். God is just molding you. அதற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறார். It is something like, take a metal and heat it, make it as a liquid, and once the metal is become a liquid, and pour out the liquid in a mold, and later point of time you can get the shape. இது எப்படின்னா, ஒரு உலோகத்தை எடுத்து அதை சூடாக்கி அப்படியே அதை ஒரு தண்ணி மாதிரி ஒரு திராவகம் மாதிரி மாற்றி அதை ஒரு மோல்டுல ஊத்தி அது எந்த வடிவமைப்புல வர வேண்டுமோ அந்த வடிவத்திற்கு அதை உருவாக்குவது போன்று. So let me give these are all the scriptures when it comes to the importance of God's will. இந்த எல்லா வசனங்களும்
கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. Let me make a couple of illustration close. We'll continue next week. ஒரு சில எடுத்துக்காட்டை சொல்லி முடிக்க போறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். We have we need to get into deep. இன்னும் ஆழமா இதை குறித்து நாம் படிக்க போறோம். Let me give a couple of illustrations. First one is, ஒரு சில எடுத்துக்காட்டுகள். முதலாவதாக, a saved girl saw an unsaved man. ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்மணி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனை பார்த்தாங்க. Liked him. அவங்களுக்கு மேல பிரியம் உண்டாயிற்று. So in that case, இப்படி இருக்க சூழ்நிலையில now Bible says, you need to go and just Bible says that if you marry an unsaved man, show your character and bring the person to the knowledge of Christ. வேதம் சொல்லுது, ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒருவரை நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் நன்னடத்தையினால் அவரை ஆதாயப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொல்லுகிறது. That girl knew that verse. அந்த பெண்மணிக்கு அந்த வசனம் நல்லா தெரியும். So now she said, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I need to go. நான் சென்று I need to spend more time with him. அந்த வாலிபனோட அதிக நேரத்தை செலவழித்து, because I am evangelizing. ஏன்னா நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்ல. I have got one soul. என் கையில ஒரு ஆத்துமா இருக்கு. So by evangelizing that soul, ஆகவே அந்த ஆத்துமாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி I will bring him into the knowledge of Christ. கிறிஸ்துவை அறிவுக்குள்ளாக அழைத்து வந்து then I will marry him. அதன் பின்பாக திருமணம் செய்வேன். And okay, come to church today. ஐயா நீங்க இன்னைக்கு சபைக்கு வாங்க. No, I cannot come to church today. இன்னைக்கு என்னால சபைக்கு வர முடியாது. because I am going to evangelize that person. ஏனென்றால் நான் அந்த மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல இன்னைக்கு போறேன். Now look at this. இப்ப இத பாருங்க. leading a person into God, that is right. ஒரு மனிதனை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவது நல்ல விஷயம். Of course that is the will of God. கண்டிப்பாக அது கர்த்தருடைய சித்தம் தான். but now ஆனா இப்போ you are doing all these things for his will or your will. இந்த எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்துக்கு செய்றீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்க சித்தத்துக்கு செய்றீங்களா? ரைட் தான். It looks right. The unsaved person is coming into the kingdom, that is good news. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இப்பொழுது ரட்சிப்படைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவது நல்ல விஷயம். but you dig down for applying 5 whys, ஆனால் ஏன் என்று தொடர்ந்து அதை கேள்வி கேட்டு ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா it will end up in a selfish will. அது நிச்சயமாக ஒரு சுயநலமான சித்தத்துல தான் வந்து முடிகிறது. let me put it the other side. இதோட இன்னொரு பக்கத்தை காண்பிக்கிறேன். there is a man of God. இங்க ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார். he wants to do so much for God. தேவனுக்காக பல காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறார். and because of his family he couldn't do much for God. ஆனா ஒரு குடும்பத்தினால अनेक காரியங்களை அவரால செய்ய முடியல. and he read the scripture. அப்ப வேதத்தை வாசிக்கும்போது your household is the enmity for you. உங்க குடும்பம் தான் உங்களுக்கு விரோதமா இருக்குதுங்க வாசி. this is the word of God. yeah, exactly. ஆமா இது கர்த்தருடைய வார்த்தை கரெக்ட்டா இருக்குயா. because of this because of this family I couldn't do more ministry. இந்த குடும்பம் இருக்குறதனால என்னால अनेक ஊழியங்கள் செய்ய முடியல. and look at the verse. வசனத்தை பாருங்க. yes, this household is my enmity. உன் குடும்பம் உனக்கு எதிராக இருக்கிறது அல்லவா? I leave them and do the ministry for full time. ஆகவே என் குடும்பத்தை விட்டு முழு நேர ஊழியனாக மாறி விடுகிறேன். and the Bible says love your wife. ஆனால் வேதம் சொல்லும்போது மனைவியை நேசிக்கணும். don't provoke your children. பிள்ளைகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. and be a responsible person for your family. ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவனாக நாம் இருக்கணும். be a priest for your household. குடும்பத்துக்கு நம்ம தான் ஒரு ஆசாரியர். and it is like not only you, your household will be saved. நீங்க மாத்திரமல்ல உங்கள் மூலமா உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். what we need to do with those verses? அப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? so let's know, many times we seek or we prefer something is called the will of God based on scripture 1 and scripture 2, but not understanding the holistic picture, and also it is all about the influence of selfishness. பல நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ஒரு வசனத்தின்படி இல்ல இந்த ரெண்டு வசனத்தின்படி நம்ம செய்கிறோம். ஆனா முழுமையான தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளாம இருக்கிறது தான் இந்த மாதிரி தவறு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அது இன்னும் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா அங்க நிச்சயமாக ஒரு சுயநலமான எனக்கு பிடிச்சமான ஒரு சித்தம் ஒன்று உள்ள அடங்கி இருக்கு. Romans 12:2. ரோமர் 12:2. We are going to study this verse next week. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். I want you to see these words before I finish. இந்த வார்த்தைகளை மாத்திரம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். look at the will of God. தேவனுடைய சித்தத்தை குறித்து சொல்லும்போது it is good, நன்மை, it is acceptable, பிரியமும், and it is perfect. பரிபூர்ணமும். so it is good, நன்மையானது, it is acceptable, பிரியமானது, and it is perfect. பரிபூர்ணமானது. if I buy a Rolls Royce car, ஒருவேளை நான் இன்னைக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குறேன்னா the color is fantastic, அதோட
கலர் ரொம்ப அருமையான கலர். Every art is handmade. அங்க போட்டிருக்கிற எல்லாமே கைவண்ணத்தால செதுக்கப்பட்டது. Wow, it is all fantastic. ரொம்ப அற்புதமா இருக்கு. The system is fine. அங்க இருக்கிற சிஸ்டம் அருமையானது. I like the color. எனக்கு அந்த வண்ணம் பிடிச்சிருக்கு. I like the engine. அதோட இன்ஜின் பிடிச்சிருக்கு. I like the seat. அதுல உட்கார்ற அந்த வடிவமைப்பு எனக்கு I பிடிச்சிருக்கு. like the interior. அதோட இன்டீரியர் எனக்கு பிடிச்சிருக்கு. Everything is fine. எல்லாம் அற்புதம். And the marketing person is explaining. அதெல்லாம் சொல்லும்போது விற்கிற அந்த அதிகாரி சொல்லும்போது, So these are all the handmade. இதெல்லாம் கைகளினாலே வரையப்பட்டது. And these cushions are made by this material. இதுக்கு வந்து குஷன்லாம் இந்த விதமான மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது. And this much cc when it comes to this engine. இந்த இன்ஜின் இவ்வளவு திறன்மிக்கது, இவ்வளவு சிசி கொண்டது. And when it comes to pollution, all these are specific. Everything is fine. அதோட பொல்யூஷன் எல்லாவற்றிலும் ரொம்ப அற்புதமான விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. But only one problem with this car. ஆனா இந்த கார்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. Everything is perfect. எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. But sometimes the brake will not work. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பிரேக் மட்டும் அப்ப வேலை செய்யாது. Will you buy that car? அந்த காரை வாங்குவீங்களா? It is good. நல்லா இருக்கு. And it is pleasing. பிரியமா இருக்கு. But it's not perfect. ஆனா பரிபூர்ணம் இல்லங்க. Let me put it this way. இல்ல இப்படி இருக்கலாம். Sir, everything is it's fine, working fine. எல்லாம் நல்லா இருக்கு. But the reverse gear will not work. ஆனா ரிவர்ஸ் கியர் மட்டும் வேலை செய்யாதயா. So whenever it comes to take the car the reverse direction, அப்ப காரை ரிவர்ஸ்ல எடுக்கணும்னா only that time you need to pull that car. நீங்க வெளிய போய் தள்ளி தான் சார் பின்னாடி தள்ளணும். It is good. நல்லது. It is pleasing. பிரியமானது. But it is not perfect. ஆனா பரிபூர்ணமானது இல்ல. But when it comes to God's will, ஆனா கர்த்தருடைய சித்தம் வரும்போது, it is not only good. அது நன்மையானது மாத்திரமல்ல. It is not only pleasing. அது பிரியமானது மாத்திரமல்ல. But it must be perfect. அது பரிபூர்ணமானதாகவும் இருக்கும். When devil came and tell to Jesus, சோதனைக்காரன பிசாசு இயேசுவிடத்துல வந்து, make the stones as bread and eat. இந்த கல்களை அப்பமாக மாற்றி சாப்பிடுன்னு சொல்லும்போது, it is good. நன்மையான காரியம் தான். Because Jesus is hungry. ஏனா இயேசுவுக்கு அப்போ பசி இருந்தது. Nothing wrong in that. எந்த தவறும் அதுல கிடையாது. And it is pleasing. அது பிரியமான ஒரு காரியம். Because மிகுந்த பசி உண்டாயிச்சுன்றிருக்கு வசனம். Because Bible says he was very hungry. So he can make all the stones as bread and he can eat a buffet. அங்க இருந்த எல்லா கல்லுகளையும் அப்பங்களா மாற்றி ஒரு அறுசுவை உணவு கூட அவரால சாப்பிட முடியும். But it is not perfect. ஆனா அது பரிபூர்ணமானதல்ல. Why? ஏன்? The command is not coming from the Father, but the command is coming from the devil, one who is under their authority. இவன் சொன்ன காரியம், இந்த கட்டளை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரவில்லை, தான் கால்களுக்கு கீழாக இருக்கிற பிசாசான சத்துருவினிடத்திலிருந்து வந்தது. My dear friends, எனக்கு அன்பான நண்பர்களே, why do we study all these things? இதெல்லாம் ஏன் கற்றுக்கொள்கிறோம்? We use this word, the will of God, is very lightly. நம்ம ரொம்ப எளிதா கர்த்தருடைய சித்தம்ங்கற வார்த்தையை பயன்படுத்துறோம். Devil will use God's vocabulary, but devil will not use God's dictionary. பல நேரங்கள்ல பிசாசானவன் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், ஆனா தேவனுடைய சித்தத்தை அல்லது முழுமையான சித்தத்தை அவன் பயன்படுத்துவதில்லை. The vocabulary is good. வார்த்தைகள் நல்லதுதான். It looks like, oh brother, it's all spirit of God. பார்ப்பதற்கு இந்த வார்த்தைகள் ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகள் போலவே தோன்றுகிறது. Brother, it's the will of God. இது கர்த்தருடைய சித்தம் தான் பிரதர். Oh, will of God. கர்த்தருடைய சித்தம். Vocabulary is fine. வார்த்தைகள் நல்லமானவை. Don't trust the vocabulary. ஆனா வார்த்தைகளை நம்பாதீங்க. Look at the dictionary and find out what is the real meaning when it comes to the word of God. ஆனால் கர்த்தருடைய முழுமையான வார்த்தையாகிய இந்த அகராதியை பார்த்து அதனுள்ளாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்ற கருத்தை சோதித்து புரிந்து கொள்ளுங்கள். Look at his vocabulary. அவருடைய வார்த்தையை பாருங்க. If you are son of God, நீ தேவனுடைய குமாரனானால், godly vocabulary. ஒரு ரொம்ப ஆவிக்குரிய வார்த்தைகள் போல காட்சி. Oh, you are the God of creator. படைத்த தேவன் தானே. You are the God of powerful. எல்லாம் சர்வவல்ல தேவன் தானே. You are the God who can create anything from nothing. ஒன்றும் இல்லாததிலிருந்து சகலத்தையும் படைக்கிற தேவன் தானே. Then this is very cheap. I'll just want to make the bread from the stones. God's vocabulary. இது ரொம்ப எளிதான காரியம் தானே. இந்த கல்லுகளிலிருந்து அப்பத்தை உருவாக்குறது ரொம்ப எளிதானு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய சொற்றொடர் போல வார்த்தைகளை அவன் பயன்படுத்தினான். But Jesus looked at the God's dictionary and given the different meaning and different answer for the devil. ஆனா இயேசுவோ இந்த வேத வசனமாகிய தேவனுடைய அகராதியை முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கு வேறொரு அர்த்தத்தை அவனுக்கு பதிலாக கொடுத்தார். Let's not be deceived by godly vocabulary, but let understand God's dictionary.
நம்ம தேவனுடைய வார்த்தைகள் போல காட்சியளிக்கிற ஒரு சில ஆவிக்குரிய வார்த்தைகள்னால வஞ்சிக்கப்படாம இருந்து தேவனுடைய அகராதியாகிய இந்த முழுமையான வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்பதை பகுத்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். That is where I am just driving. அதுக்கு நேராக தான் உங்களை நான் வழி நடத்த முயற்சிக்கிறேன். Let the Spirit of God help us to learn more for the in the coming weeks. வரப்போகிற வாரங்களில் இதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். But I'm just giving I'm just putting one request and just to move on. ஒரே ஒரு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சு நான் இன்னைக்கு அதை முடிக்க விரும்புறேன். Go back and study all the scriptures. நீங்க வீட்டுக்கு சென்று இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. It's like incomplete right now. இது ஒரு முழுமையாகாத ஒரு பிரசங்கமா தான் இருக்கு. I want you to continue. I want you to study from the last week and this week, and just to follow with me for next few weeks. You will understand literally a great truth, and you will see the difference and the deliverance as well. கடந்த வாரம் நாம் தியானித்த பகுதி, இந்த வாரம் நாம் கேட்ட பகுதி, இன்னும் வரப்போகிற 1-2 வாரங்கள் நாம் கேட்கிற பகுதி எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழமான சத்தியம் புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let's grow. நாம் வளரணுங்க. Not a new experience, but whatever we experience, let's grow in that. ஏதோ புதிய அனுபவத்திலலாம் இல்ல, நாம் அறிந்த தேவனுக்குள்ளாக இன்னும் ஆழமாக உயரமாக வளர வேண்டும். God bless you. We'll continue next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம்.